ஆமாம், நம்ம கொஞ்சம் வசனங்களை தியானிக்க போகிறோம். ஆதியாகமம் 12 முதல் 17 வரை உள்ள அதிகாரங்களிலிருந்து கேள்விகளும் காரணங்களும் பதில்களும். ஆமாம், கடந்த 2 நாட்களாகவே ஆவியானவர் இதை தான் சிந்திக்க வைத்து கொண்டிருந்தார். ஆமாம், நான் இன்னொரு செய்தி தான் பிளான் பண்ணேன், ஆனால் இது எனக்குள்ளே அதிகமாய் கிரியை செய்ய ஆரம்பித்தது, பலப்படுத்தினது, தெளிவையும் கொடுத்தது. ஆமென், சிந்திக்கவும் வைத்தது. எனவே இந்த நாளிலே கர்த்தர் இந்த வார்த்தைகளை பேச விரும்புகிறார் என நான் நம்புகிறேன், நிச்சயித்திருக்கிறேன். கர்த்தர் ஒவ்வொருவரோடும் இடைபடுவாராக. ஆமென். சில கேள்விகள் நம்மிடத்திலிருந்து எழும்புகிறது, சில கேள்விகள் நம்மை நோக்கி வருகிறது. ஆமென். இப்படி ஒரு கேள்வியெல்லாம் சும்மா எழும்பாது. ஒரு கேள்வி எழும்புதுனாலே அதுக்கு ஒரு ரீசன் இருக்கும். அப்படி எழும்புகிற கேள்விக்கு, நம்மிடத்திலிருந்து எழும்புகிற கேள்விக்கு பதில் எங்கே இருக்கிறது? பைபிளில் இருக்கு. நம்மை நோக்கி வருகிற கேள்விக்கு பதில் எங்கே இருக்கிறது? நம்மகிட்ட ஒன்று கேட்குறாங்க, சார் உங்கள்கிட்ட பென் இருக்கா இல்லையா? பதில் இப்போ எங்கே இருக்கு? ஐயோ, நான் படிச்சுட்டு வரலையே சொல்லுவோமா? நம்ம கிட்ட ஒரு கேள்வி, எஸ் ஆர் நோ, ஏதோ ஒன்று, பதில் எங்க இருக்கு? நம்ம கிட்ட தான் இருக்கு. முதல் கேள்வி என்ன அப்படின்னா, ஆமாம், ஏன் நான் நினைத்ததற்கு மாறாக நடக்கிறது? இதுதான் முதல் கேள்வி. ஆதியாகமம் 13வது அதிகாரத்தில் ஆபிரகாம் எதிர்பார்க்காத ஒரு சம்பவம் நடக்குது. அதுதான் என்ன அப்படின்னா, அவன் கூடவே ஓட்டிகிட்டு இருந்த, அவன் கூடவே டிராவல் பண்ண, ஆமாம், அவன் கூடவே இருந்த, மகனை போல கூட வைத்திருந்த லோத்து ஆபிரகாமை விட்டு போயிட்டார். லோத்து ஆபிரகாமை விட்டு போயிட்டார். ஆமாம், இது ஆபிரகாம் எதிர்பார்த்தது அல்ல, இது அவன் எதிர்பார்க்காத காரியம். ஆனால் 12வது அதிகாரத்தில் ஒரு சம்பவம் நடக்கிறது. பஞ்சகாலம் வந்தபோது இவங்க எகிப்துக்கு போகிறாங்க. எகிப்துக்கு போகும்போது அங்கே இருக்கிற தன் மனைவி அழகாக இருக்கிறதுனால ஒருவேளை என்னை கொன்று விடுவார்கள் என்று பயந்து ஆபிரகாம் ஒரு பிளான் பண்ணுறார். கேட்டா, நான் உன்னுடைய சகோதரன் சொல்லு. ஆபிரகாம் நினைச்சது மாதிரி அங்கே நடந்துச்சு. அங்கே சிலர் பார்வோனுக்கு முன்னாடி புகழ்றாங்க சாராள அழகை குறித்து. உடனே விசாரிக்கும் போது சகோதரன், அதனால ஆபிரகாமை விட்டு வைக்கிறாங்க. எதுக்கு இந்த சம்பவத்தை சொல்றேன்னா, நன்மையோ தீமையோ நாம் நினைப்பது போல நடக்கும், இப்படி தான் நடக்கும் நமக்கு தெரிஞ்சிட்டா அதற்கு ஏற்றார் போல நம்ம ஒரு பிளானை போடுவோம். இவங்க வராங்க, இப்படி இப்படி செய்ய போறாங்கன்னு ஒருத்தங்களை குறித்து தெரிஞ்சிட்டுன்னா அதுக்கேற்ற மாதிரி ஒரு காரியம் இப்படி தான் நடக்க, அது நன்மையோ தீமையோ, அது நமக்கு அனுகூலமான காரியமோ அல்லது நமக்கு ஆபத்தான காரியமோ, இப்படி தான் நடக்க போகுதுன்னு நமக்கு தெரிஞ்சிட்டுன்னா நம்ம பிளான் அதுக்கேற்ற மாதிரி போடுவோம். ஒன்று அந்த இடத்துலேருந்து விலகும், இல்லாட்டா அதுக்கேற்ற மாதிரி நாம் நம்முடைய நிலை நிற்பதற்காக நாம் அதுலேருந்து தப்பித்துக்கொள்ள என்ன செய்யலாம், அதுக்கு ஏற்றார் போல் நம்ம பிளான் பண்ணுவோம். ஆனால் எதிர்பார்க்காம ஒன்று நடக்கும்போது நமக்கு முன்னாடி எல்லாமே பிளாங்காக தான் இருக்கும். இங்கே இவர்களுக்குள்ள சண்டை வருவதற்கான ஒரு காரணமும் இல்லை. ஏன்னா 2 பேரும் நல்லா தான் இருக்கிறாங்க, அல்லது வேற ஏதாவது பிரச்சனை. அப்போ 2 பேர், இப்போ ஆபிரகாம் மட்டும் ஆசீர்வதிக்கப்பட்டு லோத்து ஆசீர்வதிக்கப்படலைன்னா பொறாமையினால சண்டை வரலான்னு சொல்லலாம். இது ஆபிரகாம் எப்படி ஆசீர்வதிக்கப்பட்டானோ அதே போல 5வது வசனத்தை வாசிங்க. ஆபிரகாமுடனே வந்த லோத்துக்கும் கூடாரங்களும் இருந்தன. அப்போ லோத்து ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறான். இதுக்கு இடையில தான் வாக்குவாதம் வருது. அதாவது பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. சில பேச்சுவார்த்தைகள்ல பிரச்சனை வருங்க. ஆனா நிறைய கல்யாண வீட்டில் பிரச்சனை வருது பார்த்துருக்கீங்களா? வாய்ப்பே இல்லாத இடத்துல எல்லாம். இப்போ ரீசெண்டா ஒரு நியூஸ் நீங்களும் படிச்சிருப்பீங்க. விளம்பர இடத்துல ஒரு பிரச்சனை வந்து 2 பேருக்கு கத்தி குத்து. பார்த்துருக்கீங்களா? இப்போ விளம்பர இடத்துல ஏதோ ஒன்று கூட வைக்கலையாம், அவ்வளோதான். அங்கே சாப்பிட போனாங்களா? சில சாப்பிட்றது சண்டை போடுற மாதிரி தான் இருக்கும். ஆனால் அங்கே போனது சாப்பிட்றதுக்காக.
ஆனால் விளம்பரம் இங்கே பிரச்சனைக்கு வாய்ப்பு இல்லை, ஆனால் உண்டாயிட்டு. பேச்சுவார்த்தைகள் பிரச்சனையில் முடிய வாய்ப்பு இருக்கிறது, ஆனால் மகிழ வேண்டிய இடத்துல, சந்தோஷமா இருக்க வேண்டிய இடத்துல இதுதான் எதிர்பார்க்காதது. ஐயோ, சில இடத்துல பார்த்துருக்கீங்களா, நல்லா ஃபேமிலியாக டூர் போவாங்க. டூர் போகிறது எதுக்கு? யாரையாவது மலையிலும் தள்ளி போடுறதுக்கா? இல்லை, சிலருக்கு அப்படி எண்ணங்கள் ஓடும். கொடைக்கானல்லாம் போகும்போது எதுக்கு அங்கே? ஆனால் அங்கே ஏதோ ஒரு மன வருத்தம் வந்திருக்கும், சொந்தங்களுக்குள்ள ஏதோ ஒரு பழைய டாபிக் ஏதோ பேசியிருப்பாங்க, இல்லைன்னா ஏதாவது ஒன்று கிண்டலுக்கு ஜாலி 4 பேர் சந்தோஷப்படுத்தி யாராவது ஒரு ஆளை அவ்வளோதான். அதாவது பிரச்சனைகள் உருவாவதற்கு காரணம் தேவையே கிடையாது. ஏன்னா இந்த உலகம் பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில் நிறைய பேர்கிட்ட நம்ம பேசாமல் இருக்கிறதுக்கெல்லாம் காரணம் என்னன்னு தெரியும் பார்த்தா, நல்லா பேசுனது தான் காரணம். நிறைய பேர்கிட்ட இன்னைக்கு பேசாமல் இருக்கிறதுக்கு காரணம் என்ன? நல்லா பேசணும், அதுதான் காரணம். ஆமாம், இன்னைக்கு நீங்கள் சிலர்கிட்ட பேசாமல் இருக்கிறீங்களா? அந்த பேசாமல் இருக்கிறது நாளுக்கு முன்னாடி பார்த்து பாருங்கள், நீங்கள் அவங்கள்ட்ட தான் ரொம்ப பேசியிருப்பீங்க. ஏங்க அவங்க உங்ககிட்ட ரொம்ப பேசவே மாட்டாங்க? என்கிட்ட ஒரு ஆயுசுக்கு தேவையானது அவங்க. பிரச்சனை உருவாவதற்கு காரணம் தேவையில்லை, பிரச்சனை எதிர்பார்க்காம நடக்கும்போது. இதுதான் கேள்வி, ஏன் நடக்குது? ஏன் நடக்குது? அப்போ ஆபிரகாம் எங்கே இருந்திருக்கலாம்? ஆபிரகாம் எங்கே எதிர்பார்த்திருப்பார்? ஆபிரகாம் புறப்படும் போது எதிர்பார்த்திருப்பார் இந்த லோத்து எப்படியும் வர்றதுக்கு. ஏன்னா எல்லாத்தையும் விட்டுட்டு வான்னு ஆண்டவர் லோத்து கிட்ட சொல்லலை, ஆபிரகாம் கிட்ட தான் சொன்னார். அதனால லோத்து வர்றதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு அந்த இடத்துல லோத்து வராமல் இருந்திருந்தா ஆபிரகாம் ஓகே சரி, ஆமாம், அவரை சொல்லி ஒரு பிரயோஜனம் இல்லை. ஏன்னா ஆண்டவர் என்ன தானே அழைச்சிருக்கிறாரு. ஆனால் அந்த இடத்துல வந்துட்டான். அப்போ லோத்து நிப்பான் அல்லது பிரிவான் என்று எதிர்பார்த்த இடத்துல பிரியல, கூட வந்துட்டான். ஆனால் லோத்து நிப்பான் நினைச்ச இடத்துல லோத்து பிரிஞ்சுட்டான். இதுதான் தாங்க முடியாது. இந்த சிச்சுவேஷன்ல இவங்க நிக்க மாட்டாங்க, நாம யாரை நினைப்போமோ அவங்க அந்த சிச்சுவேஷன்ல நிப்பாங்க. இந்த சிச்சுவேஷன்ல இவங்க நிப்பாங்கன்னு நம்ம யாரை நம்புறோமோ அந்த இடத்துல அவங்க போயிடுவாங்க. அந்த இடத்துல தான் கேள்வி வரும், ஏன்? ஆமென். நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஆண்டவர் அறியாமலும் அனுமதிக்காமலும் எதுவும் நடக்காது. இப்படி ஒரு சூழ்நிலையை தேவன் அனுமதிக்கிறார் என்றால் தேவனுடைய பார்வை என்று ஒன்று இருக்கிறது, தேவனுடைய விருப்பம் என்று ஒன்று இருக்கிறது. இந்த இடத்துல இப்படி எதிர்பார்க்காத ஒரு காரியம் நடப்பதை நான் அதில் தேவனுடைய விருப்பத்தை நான் அதில் வைக்க விரும்புகிறேன். ஆமாம், கர்த்தர் காண்பித்த வெளிச்சத்தின் பிரகாரமாய் ஆபிரகாமுக்கு இன்னும் பிள்ளைங்க கிடையாது வீட்டில். அப்போ பிள்ளைங்கிற ஸ்தானத்தில் இப்பொழுது இருந்து கொண்டு இருப்பவன் லோத்து மட்டும்தான். லோத்து போனதுக்கு அப்புறம் தான் ஆபிரகாம் அடுத்து யாரை கொண்டு வரான்னா எலியேசரை கொண்டு வரான். அழைக்கப்பட்ட தேவ பிள்ளைகள் ஆண்டவரை தவிர வேறு யாரையும் சார்ந்திருப்பதை தேவன் விரும்பவில்லை. அழைக்கப்பட்ட தேவ பிள்ளைகள் அழைத்தவரை தவிர வேறு ஒருவரையும் சார்ந்திருப்பதை தேவன் விரும்பவில்லை. இதில் இன்னொரு காரணமும் இருக்கிறது. என்ன காரணம்? மனிதனுக்கும் தேவனுக்கும் இடையே இருக்கிற வித்தியாசம். வேதம் நமக்கு தெளிவாய் கற்றுத்தருகிறது. 118:8 மனுஷனை நம்புவதை பார்க்கிலும், எல்லாம் தெரிஞ்ச வசனால வாசிக்க விடவில்லை. கர்த்தர் பேரில் பற்றுதலாய். It is better to trust in the Lord than to put confidence in men. மனுஷன் மேல இவன் இருக்கிறான். இன்னும் சொல்லணும்னா பிள்ளைகளை நம்புவதை பார்க்கிலும் நம்முடைய அந்த நம்பிக்கையை அப்படியே தூக்கி ஒருத்தங்க மேல வைக்கிறோம் தெரியுமா? அது எங்க வைக்கிறோங்கிறது ரொம்ப முக்கியம். லோத்து மேல வைக்கிறியா, ஆண்டவர் மேல வைக்கிறியா, யார் மேல வைக்கிறோம்? இருக்கிறாங்க ஸ்தோத்திரம், பிள்ளைங்க இருக்கிறாங்க ஸ்தோத்திரம், பெற்றோர் இருக்கிறாங்க, சகோதரர்கள் இருக்கிறாங்க, இவங்க எனக்கு உதவியா இருக்கிறாங்க ஸ்தோத்திரம். யாருக்கு ஸ்தோத்திரம்? தேவனுக்கு ஸ்தோத்திரம்.
சிலர் ஃபோனில் பேசும்போது என்ன பேசணும்னு தெரியாமல், பாஸ்டர் உங்களுக்கு ஸ்தோத்திரம், ஆண்டவரே. அதான் நன்றிங்கிற வார்த்தைக்கும் ஸ்தோத்திரங்கிற வார்த்தைக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. சிலருக்கு அது என்ன சொல்லணும்னு தெரியாம அவ்வளோதான். நான் அப்பவே நினைச்சேன், நமக்கு ஆப்பு ரெடி ஆயிட்டு அது அவருடைய, நான் என் நாமத்தின் மகிமையை வேறு ஒருவனுக்கும் கொடுக்க மாட்டேன். தேவனுடைய ஸ்தானத்தில் எந்த மனுஷனையும் தயவு செய்து வச்சிடாது. உங்க நம்பிக்கையை தூக்கி உங்க தொழில் மேலேயோ எந்த மனுஷன் மேலேயோ வச்சாலோ நினைக்காத நேரத்தில் பாய் சொல்லிட்டு போயிடுவாங்கன்னு ஒருத்தங்க இந்த சிச்சுவேஷனில் போயிடுவாங்கன்னு நினைக்கும் போது அவங்க போகாமல் நிற்பாங்க தெரியுமா? அப்போ நம்முடைய நம்பிக்கை இன்னும் அவங்க மேலே வைப்போம். கரெக்டா இல்லையா? இந்த பிரச்சனை இல்லை, இதுக்கெல்லாம் இனி இவங்க என்கிட்ட பேசவோ போகிறாங்க நினைக்கும் போது வந்து நம்ம கூடவே இருப்பாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணோம், பரவாயில்ல, அப்போ இவங்க என்ன பிரச்சனை வந்தாலும் இவங்க இருப்பாங்கன்னு சொல்லிட்டு முழு நம்பிக்கை தூக்கி வைப்போம். எல்லாத்தையும் வாங்கிட்டு பாய் சொல்லிட்டு இடையில ஒரு சகோதரர் சொன்னார், ஒருத்தங்களால் ஏமாற்றப்பட்டு வந்து சொன்னார், அவன் நீங்கள் எப்படி இவரை நம்பி இவ்வளோ கொடுத்தீங்கன்னு கேட்டால் அதுக்கு அவர் சொன்னார், அவர் ஃபஸ்ட்டு ஒரு வேலை செஞ்சார் பிரதர், அந்த வேலையில் அவர் ரொம்ப உண்மையாக இருந்ததுனால அவரை நம்பி நாங்கள், இது ஒரு கண்ணி, ஒரு சின்ன வேலையை உண்மையாக செய்வாங்க, அந்த உண்மையை பார்த்து நம்ம ஒரு பெரிய வேலையை கொடுப்போம், ஆண்டவர் என் ஜெபத்தை கேட்டுன்னு சொல்லிட்டு அப்படியே அந்த விஷயத்தில் உண்மை. மனுஷனை நம்புவதை பார்க்கலாம். அதனால தான் பைபிள் என்ன சொல்லுதுன்னா, நீ ஒரு காரியத்தை செய்யறியா, கர்த்தரை நம்பி நன்மை, இது நான் செஞ்சா எனக்கு மேன் பவர் இவ்வளவு இருக்கு, செஞ்சிராத. நீ மேன் பவரை நம்பியோ மணி பவரை நம்பியோ வேற எந்த பவரை நம்பியோ எந்த ஒரு காரியத்தை செஞ்சாத, கர்த்தரை நம்பி. எந்த மேன் பவரை நம்பிங்க ஆண்டவர் ஊழியத்தை தொடங்கினார், அவர் துவங்கும் போது அவர் தனிமையில் நின்றார். அந்த இடம் தான் வனாந்திரம். அவர் மரிக்கும் போது அவர் தனிமையில தான், அவர் தோல்ல தாங்க அவரால் சாஞ்சி மரிக்க முடிந்தது. யாருங்க தோல் கொடுத்தார்? 3.5 வருஷம் கூட இருந்த யோவான் கூட கொஞ்சம் தள்ளி தான் நிற்கிறார். ஆமென். ஒருவரும் இல்லை என்று அவர் அதிர்ச்சி அடையல, அவர் ஆச்சரியப்பட்டார். ஏன்னா மனுஷனா இப்படிதான். அந்த நடுக்கடல்ல தத்தளித்த போது பாதி ராத்திரியில வந்து அவர்களோடு நின்றார். இயேசுவோடு கூட 1 மணி நேரம், ரொம்ப கேட்கல. அன்னைக்கு ஃபுல் நைட் உன் கூட நான் இருந்தேன்ல, இன்னைக்கு நீ ஃபுல் நைட் என் கூட இல்லை, ஷிஃப்ட் இல்லை, ஒரே ஒரு மணிக்கூர் பேதுருவே, ஒரு மணி நேரம் நீ என் கூட விழித்திருன்னு கேட்கிறார். முடியல. அதனாலதான் ஏசாயா 2:22 சொல்லப்பட்டிருக்கிறது, நாசியில் சுவாசம் உள்ள மனுஷனை நம்புவதை நீங்க ஒரு வசனம் தான், நிறைய வசனம் இருக்கு பைபிள்ல. நமக்கு தெரிஞ்ச வசனத்தை தான் நம்ம, நாசியிலே சுவாசம் உள்ள மனுஷனை நம்புவதை விட்டு விடுங்கள், இன்னைக்கு அதை விட்டுருங்கிறார். அடுத்த வார்த்தை, எண்ணப்படுவதற்கு அவன். அதன் அர்த்தம் நம்ம ஒருத்தங்க மேல நம்பிக்கை வைக்கிறோம்னா அவங்கள நம்ம ஓவரா எண்ணிட்டோம்னு அர்த்தம். ஏதோ இவங்க நினைச்சா, இவங்களால நம்ம ரொம்ப நம்பிட்டோம்னு அர்த்தம். யாராவது ஐசியூல கொஞ்சம் சீரியஸா இருக்கும்போது டாக்டர் வெளியே வந்து எப்படி இருக்காங்க, அவர் எஸ்கேப் ஆகிற சொல்லுவார், இப்போ நல்லா இருக்கிறாங்க. நம்புவோமா நம்ப மாட்டோமா? சில நேரத்தில் ஆண்டவரே சொன்னா கூட நம்ம நம்ப மாட்டோம். எத்தனை இடத்துலங்க நம்பிட்டு இல்லை. நீங்க 1000 ரூபாய் கொடுத்தா நாங்க 2000 ரூபாய். அதே மாதிரி ஒருத்தர் 1000 ரூபாய் கொடுத்தார், அவருக்கு என்ன கிடைச்சது? 2000 ரூபாய் கிடைச்சது. அடுத்து நீங்க 10,000 ரூபாய் கொடுத்தா நாங்க 20,000 ரூபாய். இது நடந்த சம்பவம். அதே மாதிரி ஒருத்தர் 10,000 ரூபாய் கொடுத்தார், அவருக்கு என்ன கிடைச்சது? 20,000 ரூபாய் கிடைச்சது. சரி, ஏன் கொஞ்சம் கொஞ்சம் கொடுக்கணும் சொல்லிட்டு ஒரு 2 லட்சம் ரூபாய் அங்கெங்கே மறிச்சு எடுத்து கொடுத்தார். அதன் பிறகு இதுவரை தேடியும் அவரை. அப்ப அந்த 10,000 2000 ரூபாய் கிடைச்சது இவங்களுக்கு இந்த கான்பிடன்ஸ் லெவல் வந்து என்ன ஆயிட்டு, அவன் இவங்கள்ட்ட இதுதான்
ஆரம்பத்தில் இந்த ட்ரிக்கு இது வந்து காலங்காலமாக நடந்துட்டு இருக்கு. 10-20 வருஷத்துக்கு முன்னாடி 100 ரூபா கொடுத்தால வாங்கிட்டு ஓடிடுவாங்க. இப்போ அப்படி இல்லை. முதல்ல 1000 ரூபாய் கொடுத்தா 2000. அப்போ பரவாயில்ல. அப்போ அந்த எண்ணப்படுவதற்கு அவன் எம்மாத்திரம். நம்முடைய வாழ்க்கையில் சில கேள்விகள் ஏன் வருது? நம்ம என்ன நினைக்கிறோம்? இவங்கள்ட்ட கொடுத்து எதை வச்சு கொடுத்தோம்? நம்ம எத்தனை பேர் தங்கள் கையில் இருக்கிற பணத்தை இன்னொருத்தங்கள்ட்ட ஒரு நம்பிக்கை வச்சு தானே கொடுத்தது. அந்த நம்பிக்கை தவிடு பொடி ஆயிட்டுல. ஆண்டவர் கேட்க எண்ணப்படுவதற்கு அவன் எம்மாத்திரம். பேங்கு கூட யார்கிட்ட கொடுக்குறாங்க? ஒருத்தன் போய் லோன் கேட்கும்போது என்ன பேக்ரவுண்ட் வச்சிருக்கீங்க? இந்த சொத்து இருக்கு, அந்த சொத்து இருக்கு. ஆனால் அவங்களுக்கு தெரியல அது வேற ஆளுக்கு சொத்துன்னு. உடனே அதை வச்சு நான் எடுத்துட்டு போங்க. நம்முடைய வாழ்க்கையில வருகிற ஏமாற்றங்களுக்கு காரணம் தேவன் அல்ல. நாம் நம்முடைய நம்பிக்கையும் நம்முடைய இருதயத்தையும் இன்னொருத்தங்களை சார்ந்துட்டோம். அதனாலதான் ஆண்டவர் திரும்ப திரும்ப சில இடங்களில் வார்த்தைகள் வரும். எப்ராஹிமே நான் அவனை எப்படி கைவிடுவேன் சொல்லிட்டு என்ன சொல்லுவா தெரியுமா? நான் மனிதன் அப்படின்னு. மனுஷன் ஏதாவது ஒரு சிச்சுவேஷன்ல என்ன பண்ணிடுவான்? கைவிட்டுருவான். அந்த வசனத்தை வாசிங்க. 11:8 ஓசியா 11:8. எப்ராஹிமே நான் உன்னை எப்படி நான் உன்னை எப்படி கைவிடுவேன்? நான் உன்னை எப்படி கைவிடுவேன்? அடுத்த வார்த்தை நான் உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பேன்? ஒப்பு கொடுப்பேன். அந்த ரீடிங் மைக்கிங்க கொஞ்சம் கொடுத்துரு. நான் உன்னை அப்போ சில இடத்துல இந்த வார்த்தை கவனிங்க. அப்போ சில இடத்துல அடுத்த வசனத்தை வாசிங்க. 9 வாசிங்க. என் உக்கிர கோபத்தின்படியே செய்ய மாட்டேன். எப்ராயீமை அழைக்கும்படி திரும்ப மாட்டேன். ஏனென்றால் நான் மனுஷன் அல்ல. ரெண்டு காரியம் ஆண்டவர் எப்படி செய்வேங்கிறார். ஒன்னு எப்படி கைவிடுவேன், இன்னொன்னு எப்படி ஒப்பு கொடுப்பேன். இந்த ரெண்டு மனுஷன் செய்வான். இவங்க நமக்காக நிப்பாங்க நினைச்சிட்டு இருப்போம். டக்குன்னு அப்படியே திடீர்னு நம்மளை போட்டு போயிடுவாங்க. எத்தனை இடத்துல எல்லாரும் அல்ல, ஆனா சில அட்வொகேட்ஸ் எல்லாம் இந்த சைடு இருக்கிறது மாதிரி இருந்துட்டு அப்படியே மாறி இருக்கிறாங்கல்ல. எத்தனை இடத்துல சில இடத்துல பஞ்சாயத்து பேசுறதுக்குன்னு நம்ம ஒருத்தங்களை வச்சிருப்போம். அவங்க நான் பேசுறேன் பிரதர், நான் பேசுறேன் சிஸ்டர்னு சொல்லிட்டு பேசி 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 டப்புன்னு அப்படியே நமக்கு அகைன்ஸ்டா திரும்புவாங்க. பார்த்துருக்கீங்களா? ஒப்பு கொடுக்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆண்டு சொல் நான் மனுஷன் அல்ல. நீ எந்த மனிதனை நம்பி ஒரு காரியத்தில் இறங்கினா நீ எதிர்பார்க்காததெல்லாம் உன் லைஃப்ல நடக்கும். அது ஒன்று அப்படியே பிளாங்க் ஆக்கிரும். எந்த ஒரு ஸ்தானத்திலையும் எந்த ஒரு மனிதனையும் பெர்மனண்டா வச்சு பார்க்காதீங்க. இந்த மலை விலகும், இந்த குன்றுகள் நிலை பெயரும், ஆனா என் கிருபை விலகாதுன்னு கர்த்தர் சொல்லி இருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்க அந்த வசனத்தை பாருங்க. 13வது அதிகாரம் அதனுடைய 14வது வசனம். ஆதியாகமம் 13:14. லோத்து ஆபிராமை விட்டு பிரிந்த பின்பு கைகளை உயர்த்தி ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். அதன் அர்த்தம் என்ன? ஆபிரகாமே எல்லாம் முடிஞ்சிட்டு நினைக்காத. லோத்து தான் பிரிந்து போயிருக்கிறா. உன்னை அழைத்த நான் இன்னும் உன்னோடு இருக்கிறேன். கைகளை தட்டி ஆமேன். நாம சிலர் பிரிஞ்சு போனதும் எல்லாம் போயிட்டு நினைச்சிட்டு இருக்கிறோம். இல்ல, அவன் பிரிந்து போன பிறகு இல்ல, கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி சில காரியங்கள் நம்மை விட்டு தள்ளி போயிருக்கும். சில நபர்கள் நம்மை விட்டு விலகி போயிருப்பாங்க. சில காரியங்கள் நமக்கு நஷ்டப்பட்டிருக்கும். எதிர்பார்க்கவில்லை ஆண்டவரே, இப்படி நடக்க நான் கொஞ்சமே எதிர்பார்க்கல. இவங்க இப்படி செய்வாங்க நான் எதிர்பார்க்கல. என் தலையில இடியே விழுந்தது மாதிரி இருந்துச்சு. இவங்க இப்படி பண்ணுவாங்கன்னு. ஆண்டவர் சில மனுஷரை நம்புவது விட்டுரு விட்டுரு. இன்னைக்கு சிலர் உங்கள் பட்சத்தில் இருக்கிறாங்களா? ஸ்தோத்திரம் சொல்ல ஆண்டவருக்கு. தாவீதுக்கு உதவும்படிக்கு கர்த்தர் சிலரை கொண்டு வந்தார். கர்த்தர் வச்சிருப்பாருங்க நமக்கு ஹெல்ப் பண்றதுக்குன்னு. நாம் இருக்கிற இடத்துல கர்த்தர் சிலரை வைத்திருப்பார். எலியாவுக்கு ஒரு காகத்தை அனுப்பலையா? யாரும் இல்லைன்னா காகமாவது கொண்டு வந்து கொடுக்கும். காகம் வர டிலே ஆச்சுன்னா தூதனே அனுப்புவார். ஹல்லேலூயா. ஆமென். அதனால காகம் வருதுன்னு சொல்லிட்டு டெய்லி கர்த்தரை பார்த்து 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 இப்போ காகத்தை பார்க்க ஆரம்பிச்சா அந்த காகம் யாருக்கு கண்ணில் அடிபடுதுன்னு. சில காகங்கள் உயிர் வாழட்டும், அதை வாழட்டும். இது காகம் வந்ததும் காக்கா
நீ மட்டும் வரலன்னா நான் உனக்கு ஒரு பிடி சோறு. உடனே காகத்து கூட செல்ஃபி. அதுக்கு கதை அதோட. நீ கிளம்பு எலியா, கிளம்பு. சாரி பாத்துல அங்கே போ. பரவாயில்ல ஆண்டவரே, கொஞ்ச நாள் பரோட்டா சிக்கன் சாப்பிட்டாச்சு, இனி நல்ல எண்ணெய் பலகாரங்கள். கிளம்பு எலியாவே, கிளம்பு போ. வனாந்தரத்தில் இங்கே காக்காவையும் காணும், இங்கே சாரிபாத் ஸ்ரீயும் காணும். போதும் ஆண்டவரே, நான் வாழ்ந்ததே போதும். ஆண்டவர் அப்பத்தை கொண்டு வச்சு எலும்பி பூசி, என்னதான் வாழ்க்கை வெறுத்தாலும் முன்னாடி சாப்பாடு இருந்தா சரி, எதுக்கும் சாப்பிட்டுட்டு திரும்பியும் படுத்து கொண்டான். ஆமென். சாக போறேன், எதுக்கு சாப்பாடு இல்லை. இந்த சாக போறேன்னு சொல்றவங்கள நம்பவே கூடாது. இந்த சாரிபாத் விதவே சாக போறேன், ஆனா நாங்க சாப்பிட்டுட்டு. எலியாபா தண்ணி சாவதானமா பிறந்த அப்பதான் எனக்கு தான். கர்த்தர் இருக்கிறாருங்க. லோத் ஆபிரகாமை விட்டு பிரிந்த பின் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட தருணம் வரும்போது எத்தனை பேர் சொல்ல முடியும், அந்த இடத்துல கர்த்தர் என்னோடு இடைவிடாமல் இருந்திருந்தா நான் என் துக்கத்திலே நான் முடிந்திருப்பேன். எங்கெங்கெல்லாம் நான் எதிர்பார்க்காத காரியங்கள் நடக்கிறதோ அந்த இடத்துல எல்லாம் கர்த்தர் என்னை நோக்கி, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும். பிரியமானவர்களே, என்னாகும் 23:19 ஆண்டவர் சொல்லுகிறார், பொய் சொல்ல அவர் ஒரு. அப்ப மனுஷன் என்ன செய்வான்? மனம் மாற அவர். அப்ப மனுஷன் என்ன செய்வான்? மனம் மாறுவான். இதை மறந்துடாதீங்க. மனுஷன் கைவிடுவான், மனுஷன் ஒப்பு கொடுப்பான். 4 இடத்துல நம்மளை பத்தி, நம்ம கூட நல்லா இருந்து பேசிட்டு இருப்பாங்க, ஆனா இன்னொரு இடத்துல நம்மளை பத்தி பேசும்போது இவங்களும் அவங்க கூட சேர்த்து, ஆமா அவ அப்படிதான், அவர் அப்படி ஒப்பு கொடுத்துருவாங்க. ஒப்பு கொடுக்கறதுன்னா கை காலை கட்டி கொண்டு யூதாஸ் மாதிரி கொடுக்கறது இல்லை, அந்த இடத்துல விட்டுருவாங்க. நாம என்ன பண்ணுவோம்? சிலரை நம்பி நம்முடைய சீக்ரெட் எல்லாம் அவங்கள்ட்ட சொல்லுவோம். நம்ம குறித்து வேற 4 பேர் பேசிட்டு இருக்கும் போது, இன்னொரு விஷயம் தெரியுமா சிஸ்டர், ஒப்பு கொடுத்துரு. ஆண்டு சொல்றான், மனிதன் அல்ல. மனுஷன் பொய் சொல்லுவான், மனுஷன் மனம் மாறுவான். இன்னைக்கு உங்களுக்கு இது செய்யணும் நினைப்ப, நாளைக்கு மாறிடும். இது மனுஷன். முதல்ல மனுஷனா பாருங்க. மனுஷனா பார்த்தீங்கன்னா ஓகே, இவங்க எப்படியும் நம்மளை கைவிடுவாங்க ஒரு நாள், இவங்க எப்படியும் ஒப்பு கொடுப்பாங்க, இவங்க சொல்றதெல்லாம் அப்படியே நம்பிடக்கூடாது, இவங்க என்னைக்கு வேணாலும் மனம் மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா மனுஷன்னா இப்படிதான். ஆண்டவர் அந்த இடத்துல தம்மை எப்படி காண்பிக்கிறார் தெரியுமா? நான் மனிதன் அல்ல. அதன் அர்த்தம் என்ன? நீ என்ன நம்பு? இஸ்ரவேலே, கர்த்தரை நம்பு. நீ என்ன நம்பு? நீ எந்த இடத்துல யாரை நம்பி ஏமாந்து நின்னாயோ அந்த இடத்துல நான் நிக்கிறேன். என்ன நம்பு? என் வாழ்க்கையில நான் கைவிடப்படக்கூடாதுன்னு நினைக்கிறியா? நீ என்ன நம்பு? நான் ஒப்பு கொடுக்கப்படக்கூடாது நினைக்கிறியா? நீ என்ன நம்பு? நான் ஏமாந்து விடக்கூடாது நினைக்கிறியா? நீ என்ன நம்பு? ஆமென். நேரம் போறதுனால அடுத்து நமக்குள்ள எழும்புகிற கேள்வி என்ன அப்படின்னா, 15வது அதிகாரம் அதனுடைய 2 முதல் வாசிங்க. அதற்கு ஆபிரகாம், கர்த்தராகிய ஆண்டவரே, அடியேனுக்கு என்ன தருவீர்? நான் பிள்ளை இல்லாமல் இருக்கிறேனே. தமஸ்கூரனாகிய எலியேசர் என் வீட்டு விசாரணை கர்த்தனாய் இருக்கிறானே என்றார். பின்னும் ஆபிரகாம், தேவரீர் எனக்கு புத்திர சந்தானம் அருளவில்லை. இதோ என் வீட்டிலே பிறந்த பிள்ளை சுதந்திரவாளியாக இருக்கிறான். அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி, உனக்கு சுதந்திரவாளி அல்ல. ஆண்டவர் நோண்டார். நான் முன்வைக்கிற காரியங்களை ஏன் ஆண்டவர் நிராகரிக்கிறார்? இது 2வது கேள்வி. இப்போ ஆண்டவரை இங்க எந்த விஷயத்திலையும் ஆபிரகாம் பிளேம் பண்ணல. ஆனா அந்த ஜெபம் ஆண்டவர் சோதிக்கிற மாதிரி ஒன்று ஜெபம். நான் உங்களுக்கு சொல்லும் போது நல்லா புரியும், கவனிங்க. இப்போ ஆபிரகாம் ஆண்டவர்கிட்ட ஒரு ஆப்ஷன் வைக்கிறான். ஆண்டவரே போவாங்க, ஆண்டவர் உங்கள்ட்ட நான் பேச மாட்டேன் அப்படி சொல்லல. ஆண்டவரே, எலியேசர் என் வீட்டில் இருக்கிறான், இவன் சுதந்திரவாளியா இருக்கிறான்னு சொல்லும் போது ஆண்டவர் நோண்டார். ஆபிரகாம் வைத்த ரிக்வெஸ்ட ஆண்டவர் நிராகரிக்கிறார்.
இதுதான் புரிய மாட்டேங்குது. இன்னும் சொல்லணும்னா, ஆண்டவரே இந்த விண்ணப்பம் எதை காண்பிக்குது தெரியுமா? நீங்க எனக்கு ஒன்று செய்வீங்கன்னு சொன்னீங்க. 11 இயர்ஸாக நான் வெயிட் பண்ணுறேன். இப்போ ஆபிரகாமுக்கு வயசு 86. 11 வருஷம் வெயிட் பண்ணி பார்த்தாச்சு. நீங்கள் சொன்னது என் வாழ்க்கையில் நடந்தது மாதிரி இல்லை. இனி நான் ஒன்று சொல்கிறேன், அதுக்காவது நீங்கள் பெர்மிஷன் கொடுங்க. இப்போ நான் சொல்கிறது கொஞ்சம், நான் 11 வருஷம் உங்கள் வார்த்தைக்கு நான் காத்திருந்துட்டேன். நீங்கள் செய்வீங்க செய்வீங்க செய்வீங்கன்னு 11 வருஷம் பார்த்தேன், செய்யலை. சரி ஆண்டவரே, நான் உங்களை கொஸ்டின் பண்ணல. ஆனால் நான் ஒன்று சொல்கிறேன், தமஸ்கு ஊரானாகிய எலியேசர் என் வீட்டில் இருக்கிறான்ல, அவன் சுதந்திரவாளியாக இருந்துட்டு போட்டோம். ஆண்டவன் நோண்டார். அந்த இடத்துல ஆபிரகாம், நீ என்ன கொஸ்டின் வைக்கிற, நீ என்ன கொஸ்டின் பண்ற தெரியுமா? எனக்கு இது செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டேல. நம்முடைய விண்ணப்பங்கள்ல நாம் அவர் செய்வார்னு சொல்றோமா, அவருக்கு செய்ய முடியாதுன்னு சொல்றோமா? நான் ஒரு காரியத்துக்காக காத்து இருக்கிறேன், கர்த்தர் தருவேன், நான் வெயிட் பண்ணி பார்த்தேன், இல்ல, ஓகே, அந்த காரியத்தை விட்டுரும். ஆண்டவரே, நான் இன்னொன்னு உங்கள்கிட்ட கேட்கிறேன். ஆண்டவர் அல்லன்றார், நோண்டார். தமஸ்கு ஊரான் ஆபிரகாமே, வாக்குத்தத்தம் என்பது நீ ஒன்றை காண்பித்து எடுத்துக்கொள்வதல்ல, நான் உருவாக்கி உனக்கு கொடுப்பது. நீ ஒன்றை காண்பித்து, நீ இது இல்லப்பா வாக்குத்தத்தம். ஆண்டவர் நோண்டார். அடுத்து இஸ்மவேலை வைக்கிறான் 17வது அதிகாரத்தில். ஆண்டவர் அல்லன்றார். ஆபிரகாம் சொல்ற ரீசன் நியாயம் இருக்கு. ஏன்னா நாம இதை மாதிரி நிறைய சொல்லிட்டு இருக்கிறோம். சரி ஆண்டவரே, நம்ம எப்படி சொல்லுவோம் தெரியுமா ஆண்டவர்கிட்ட? ஆண்டவரே, அது கிடைக்கும்னு பார்த்தேன். அந்த கம்பெனியில் இன்டர்வியூ வந்தாங்க, கேம்பஸ் இன்டர்வியூ வந்தாங்க, கிடைக்கும்னு பார்த்தேன், கிடைக்கல. இதுலையாவது இப்படி ஜோம் பண்ணிட்டு போய் ஒரு வேலை கிடைக்காது. நீங்க எதுல வச்சிருக்கிறீங்க ஆண்டவரே? இது அவனே தமஸ்கு ஊரானாகிய எலியேசர், என் வீட்டில் பிறந்த பிள்ளை. ஆண்டவர் வெட்டிட்டார். நம்முடைய அநேக விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்பட காரணம், நாம் கேட்கிற காரியத்தை குறித்து தேவன் ஏற்கனவே ஒன்றை சொல்லி இருக்கிறார். அவர் ஒரு விசை சொல்லி மறுவிசை பார்த்து திருத்துகிறவர் அல்ல. காரணம், அவர் தம்மை எப்படி வெளிப்படுத்துகிறார்? நான் கர்த்தர், நான் மாறாதவர். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நம்முடைய விண்ணப்பங்களில் நாம் என்ன சொல்லுகிறோம்? ஆண்டவரால் இது செய்ய முடியாதுன்னு சொல்லுகிறோமா? நம்முடைய ஜெபங்களை நாம் மாற்ற காரணம் என்ன? 5 வருஷமா ஜெபம் பண்ணிட்டு இருந்த காரியத்தை நம்ம ஏன் மாத்தி இருக்கிறோம்? கிடைக்காததும் பிரேயரை மாத்தி வேற வைக்கிறோம்ல ஜெபம். நம்ம என்ன சொல்ல வரோம்? ஆண்டவருக்கு நீ இது முடியாதுன்னு சொல்ல வரோமா? ஏதோ ஆண்டவருக்கு நம்ம வேலையை லெகுவாக்குற மாதிரி நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம். அவரை போய் எதுக்கு கஷ்டப்படுத்தி, இல்ல அவரை போய் தொந்தரவு பண்ணாதீங்க. ஆண்டவர் நோண்டார். அப்புறம் ஒன்று சொல்லிட்டேன்ல, அதுல நான் உறுதியா இருப்பேன். நான் உனக்கு ஒன்று சொல்லி என்னால செய்ய முடியலன்னா, பொய் சொல்லவோ மனம் மாறவோ நீர் மனிதர் அல்லவே, நீர் மனிதர் அல்லவே. பொய் சொல். என்னை கேட்கிற அன்பு சகோதரா சகோதரி, இந்த வார்த்தையை சொல்லும் போது, இது மெடிடேட் பண்ணும் போது, பல நேரத்தில் நம்முடைய ஜெபங்களில் நாம் அவருடைய வல்லமையை குறைக்கிறோம்ல. குறையாது, ஆனால் நம்முடைய பார்வையை குறைக்கிறோம். இவ்வளவுதான் ஆண்டவருக்கு செய்ய முடியும்னு நினைக்கிறோம். மோசே தேவனிடத்தில் போய் கேட்கும்போது, இறைச்சிக்காக ஜனங்க அழுறாங்க, போய் நிற்கும் போது ஆண்டவர் சொல்ற, 1 மாசம் வரைக்கும் புசிக்கிற அளவுக்கு நான் கொடுக்கிறேன். மோசே சொல்ற, ஆண்டவரே நீங்க தெரியாம வாக்கு கொடுக்காதீங்க. அதான அர்த்தம், தெரியாம வாக்கு கொடுக்காதீங்க.
அதனாலதான் போன சண்டே தியானிச்சோம், இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் 1000 மடங்கு. கொஞ்சம் நம்மளால கற்பனை கூட பண்ண முடியுமா? ஆனால் அந்த வார்த்தை சொல்லப்படும் போது இஸ்ரவேல் ஜனங்கள் கொஞ்சம் தானே இருந்தாங்க. இன்னைக்கு எத்தனையோ இஸ்ரேல் தேசம் என்பது பெரிய தேசம் கிடையாது, பெரிய ராஜ்யம். அமெரிக்கா ரஷ்யா மாதிரி பெரிய ராஜ்யம் கிடையாது. ஆனால் இஸ்ரேலுடைய இன்ஃப்ளூயன்ஸ் இல்லாம ஒரு நாடுமே கிடையாது. ஆண்டவர் சொன்னது மாதிரி செஞ்சுட்டார்ல. தேவனால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ? சின்ன கண்ட்ரிங்க இஸ்ரேல். ஆனா இஸ்ரேலுக்கு எதிராக ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்க கூட எல்லாரும் பயப்படுவாங்க. கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே உனக்கு ஒப்பானவன் யார்? அன்னைக்கு சொல்லும் போது இருக்கிற நிலைமை என்பது என்ன? டெய்லி காலையில பொறுக்கி பொறுக்கி சாப்பிடணும், இதான் நிலைமை. அப்படி சாப்பிட்டுட்டு இருக்கிற நீ இப்பொழுது இருக்கிற பார்க்கலும் அப்போ இன்னும் நிறைய பொறுக்கணும் ஆண்டவரே. இல்ல, இந்த நிலைமை அப்படியே மாற போகுது. யோசிக்க முடியுதா? கற்பனை பண்ண முடியுதா? எப்படி அவர் என்ன சும்மா சொல்றாரு நினைக்கிறீங்களா? அவருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையும் ஆம் என்றும் ஆமென் என்றும் இருக்கிறது. நம்ம கொஞ்ச நாள் வாக்குத்தத்தத்தை வச்சு ஜெபம் பண்ணி அது நடக்கல, அது கிடைக்கல என்னதும் அப்படியே. நான் ஒரு வார்த்தையை வைத்து ஜெபித்து கொண்டு அதன் பிறகு நான் அதை குறித்து ஜெபிப்பதை விட்டு வேறே காரியத்தை வைத்து ஜெபிக்கிறேன்னா அந்த ஜெபத்தோட நான் எதையும் விட்டுட்டேன் தெரியுமா? எனக்கு அவர் தந்த வார்த்தையை விட்டுட்டேன். ஒருவனை திரும்ப திரும்ப ஒரு வார்த்தையை கொண்டு பேச காரணம் என்ன? அவன் மறந்ததுனால தானே. இவன் மறந்துட்டான திரும்பி 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 கேட்க மறந்ததுனால தானே. ஆபிரகாம் வாக்கு தத்தத்தை நம்புறதுக்கு முன்னாடி கர்த்தர் எதுல போக்கஸ் பண்ணார்னா ஆபிரகாம கர்த்தரை நம்ப வைக்கிறார். அதனால ஆண்டவர் என்ன சொல்றார்? நீ உன் கூடாரத்தை விட்டு வெளியே வாங்குறார். 4வது வசனம் பாருங்க, 5வது வசனம் 15:5. அவர் அவனை வெளியே அழைத்து இந்த வார்த்தை காலையில மெடிடேட் பண்ணும்போது ஆவியானவர் இருதயத்தில் தந்த வார்த்தை அப்படி எழுதி வைத்ததை சொல்லுகிறேன். உன் திட்டத்தை விட்டு வெளியே வந்து உனக்காய் திட்டமிடுகிறவரை பார். உன் திட்டம் என்ன? நீ ஒரு கூடாரம் போட்டுட்டு உள்ள பாக்குற எலியேசர்னு ஒருத்தன் இருக்கிறான் உள்ள. ஓகே ஓகே ஓகே, பிளான் போட்டாச்சு. நீ வெளியே வாங்குற, நீ வெளியே வா. நீ உள்ள இருக்கிறத பார்த்து திட்டம் போட்டுட்டு இருக்கிற, நீ வெளியே வா. தேவ திட்டம் என்பது நீ பார்க்கிறது இல்ல, நீ பார்க்க போறது. தேவன் நமக்காய் போட்ட திட்டம் என்பது நாம் இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கிறோமே, இது அல்ல, நாம் இனி பார்க்க போகிறது. இதற்காக கர்த்தர் என்ன சொல்றார்? வானத்தை அண்ணாந்து பார். அவ்வளவுதான். எனக்கு தெரியல, என்னால நம்ப முடியல, என்னால இந்த வார்த்தையை வைத்து நீ ஜெபிக்க முடியலன்னு வரும்போது கர்த்தர் என்ன சொல்லுகிறார்? நீ வெளியே உனக்கு ஒரு திட்டத்தை போட்டுட்டு உள்ளே இருக்கிற பார், வெளியே வா. உன் திட்டத்தை விட்டு வெளியே வந்து உனக்காய் திட்டமிடுகிறவரை பார். வானத்தை அண்ணாந்து பார், வானத்தை அண்ணாந்து பார். ஆண்டவர் ஆபிரகாம் சொல்றார், இந்த நட்சத்திரங்களை எண்ண கூடுமானால் எண்ணு. ஆபிரகாம் எண்ணிட்டு இருக்கும் போதே கர்த்தர் பேசுகிறது, இவ்வண்ணமாய் ஏய், நான் உண்டாக்கினதை உன்னால எண்ணவே முடியல. நான் உருவாக்கினதை உன்னால எண்ணவே முடியல. இந்த நட்சத்திரங்களை தேவன் எண்ணுகிறவர் அல்ல, இந்த நட்சத்திரங்களை தேவன் உருவாக்கினவர். தேவன் தம்முடைய வார்த்தையை, வாக்குத்தத்தத்தை தேவ பிள்ளைகளுக்கு வெளிப்படுத்தும் போதெல்லாம் அந்த இடத்துல தேவன் தம்மையும் வெளிப்படுத்துகிறார். ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தத்தை வெளிப்படுத்தி தம்மை சர்வ வல்லவராய் வெளிப்படுத்துகிறார். ஈசாக்குக்கு வாக்குத்தத்தத்தை வெளிப்படுத்தி தம்மை ஆசீர்வதிக்கிறவராய் வெளிப்படுத்துகிறார். யாக்கோபுக்கு வாக்குத்தத்தத்தை எல்லாம் வெளிப்படுத்தி தம்மை யாரை வெளிப்படுத்துகிறார் தெரியுமா? இப்பொழுதும் யாக்கோபே உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலே உன்னை உருவாக்கி சிருஷ்டிகராய் வெளிப்படுத்துகிறார். யோசேப்புக்கு வாக்குத்தத்தத்தை வெளிப்படுத்தி தயை செய்கிறவராய், முச்செடியில் எழுந்தருளினவருடைய தயை யோசேப்பின் சிரசின் மேல் தயை செய்கிறவராய். மோசேக்கு வாக்குத்தத்தத்தை வெளிப்படுத்தி தம்மை தாம் இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்பவராய் வெளிப்படுத்துகிறார்.
தாவீதுக்கு வாக்குத்தத்தத்தை வெளிப்படுத்தி தம்மை எப்படி வெளிப்படுத்துகிறார் தெரியுமா? உண்மையில் பிசகாதவர். தாவீதுக்கு நான் பொய் சொல்லேன். கர்த்தர் உன்னை சொல்லும் போது அதுக்கு பின்னாக தேவன் தம்மை வெளிப்படுத்துகிறார். அதனாலதான் கர்த்தர் காத்திருக்கிறவர்களுக்கு மொத்தமா ஒரு வார்த்தை கொடுக்கிறார், நான் கர்த்தர், எனக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்பட்டு போவது இல்லை என்பதை அப்பொழுது அறிந்து கொள்வாய். ஆமென், ஹல்லேலூயா. ஆண்டவர் நோன்ட்டார். நான் ஒரு காரியத்தை தேவ சமூகத்தில் வைக்கும் போது அதுக்கு ஆண்டவர் இல்லை என்று பதில் சொல்லிவிட்டார் என்றால் என் வாழ்க்கையில் அது நடக்காது என்று அர்த்தம் அல்ல. ஆமென். அதற்கான காரியத்தை ஏற்கனவே கர்த்தர் எனக்கு சொல்லி இருக்கிறார். அவர் என்னிடத்தில் ஒரு காரியத்தை சொல்லி நான் ஒரு விண்ணப்பத்தை வச்சது அதை எனக்காய் மாற்றுகிறவர் அல்ல. காரணம், பிள்ளைக்கு தெரியாது எது நன்மை என்று, ஆனால் தகப்பனுக்கு தெரியாது நன்மை. எந்த மகனாவது தன் பிள்ளை அப்பத்துக்கு பதில், பிள்ளை கேட்டால் அப்பத்துக்கு பதில் கல்லை கொடுப்பானா? நம்ம கேட்கறதெல்லாம் நமக்கு நன்மையா? கண்டிப்பா கிடையாது. பேதுரு என்னதான் முதன்மையானவனா இருந்தாலும் சில காரியங்களுக்கு ஆண்டவர் பதில் கொடுக்கவில்லை. பவுலுக்கு பதில் கொடுக்கவில்லை. வேதத்துல தாவீது இருதயத்துக்கு ஏற்றவன் சொல்லுகிறான், என் ஜெபம் என் மடியில திரும்பி வந்துச்சு. அதே தாவீது சொல்லுகிறான், கூப்பிட்ட நாளிலே மறு உத்தரவருளினீர். நிறைய ஜெபத்துக்கு எனக்கு பதில் வந்துச்சு, ஆனா சில ஜெபங்கள் டெலிவரி ஆகல, அப்படியே திரும்பி வந்துட்டு. என்ன பிரச்சனைன்னு தெரியல. அவனை தேவன் இருதயத்துக்கு கேட்டவன் என்றார். என் ஜெபத்துக்கு தேவன் நான் கேட்டது போல பதில் தரவில்லை, ஆண்டவர் நோ சொல்லிட்டாருன்னா அவர் அதை குறித்து ஏற்கனவே சொல்லிவிட்டார் என்று அர்த்தம். ஆண்டவர் தம்முடைய பாடு மரணங்களை குறித்து பேசிக் கொண்டிருக்கும் போது பேதுருவின் விருப்பம் என்ன? இவைகள் உமக்கு சம்பவிக்க கூடாது என்று. என் பிள்ளை விரும்புறான்னு சொல்லிட்டு மாத்தினாரா? இல்ல, கடிந்து கொண்டார். கடிந்து கொண்டார். அவர் சர்வ ஞானி. அவருக்கு ஆலோசனை. நம்ம பல நேரத்தில் ஜெபம் வைக்கிறோமோ இல்லையோ தெரியல, ஆலோசனை சொல்றோம். ஆண்டவர் இதை இப்படி செய்யுங்க, அதை அப்படி செய்யுங்க. இப்படிதான் ஆபிரகாம் இங்கே சொல்றார். ஆண்டவர் இதோ நீர் அடியனுக்கு என்ன தருவேன்? நானும் 11 வருஷம் வெயிட் பண்ண, இனி என்னால் வெயிட் பண்ண முடியாது. நான் உங்களுக்கு ஒரு ஐடியா கொடுக்குறேன். இதோ என் வீட்டில் பிறந்த ஒருத்தன், இது என் வீட்டில் தமஸ்கூரனாகிய எலியேசர் இருக்கிறான். அவனை சுதந்திர வழியை வச்சா இந்த மேட்டர் இதோட முடிஞ்சு. ஆண்டவர் முடிய விடலை. தேவன் ஒரு காரியத்தை துவங்கினால் அதை முடிக்க வல்லவர். ஏன்னா அவருடைய நாமங்களில் ஒன்று என்ன தெரியுமா? அல்பாவும் ஓமேகாவும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். மூன்றாவது கேள்வி. இந்த கேள்வி இதுவரை நமக்குள்ளே எழும்பின கேள்வி. இனி அடுத்த 2 கேள்வி நம்மிடத்தில் வருகிற கேள்வி. அதுல ஒரு கேள்வி தான், ஏன் சில விஷயத்தை ஜெபத்தில் வைக்கல? அந்த கேள்வி தான் ஆதியாகமம் 16வது அதிகாரம் 2வது வசனத்தை வாசிங்க. சாராய் ஆபிரகாமை நோக்கி, நான் பிள்ளை பெறாதபடிக்கு கர்த்தரின் கர்ப்பத்தை அடைத்திருக்கிறார், என் அடிமை பெண்ணோட சேரும், ஒருவேளை அவளால் என் வீடு கட்டப்படும் என்றார். சாராயின் வார்த்தைக்கு ஆபிரகாம் செவி கொடுத்தார். ஆபிரகாமுக்கு ஒரு ஆலோசனை இருந்துச்சு, யோசனை இருந்துச்சு. வீடு கட்டப்பட என்ன யோசனைனா எலியேசரை வச்சு. ஆண்டவர் அதுக்கு என்ன சொல்லிட்டாரு சொல்லுங்க? இப்போ அடுத்த யாருக்கு யோசனை வருது? சாராளுக்கு யோசனை வருது. சாராளுக்கு என்ன யோசனைனா, சரி நமக்கு வீட்டில் ஒரு பிள்ளை வேணும், வீட்டில் அடிமை பெண் இருக்கிறா, அந்த அடிமை பெண்ணோடு நீர் சேர்ந்தீங்கன்னா ஒரு குழந்தை வரும், அந்த குழந்தைய வச்சு நம்ம வீட்டை கட்டலான்னு சொல்லும்போது உடனே ஆபிரகாம் ஆண்டவர்கிட்ட போய், ஆண்டவரே இப்படி ஒரு யோசனை இருக்குப்பான்னு கேட்டாரா? கேட்கல. ஏன் கேட்கல? ஏன் கேட்கல? உங்களுக்கு தெரிஞ்ச பதில சொல்லுங்க. ஏன் உங்களால் எல்லா விஷயத்தையும் ஜெபத்தில் வைக்க முடியல? ஏன் நம்மால் எல்லா விஷயத்தையும் ஜெபத்தை வைக்க முடியல? என்கிட்ட இதே கேள்வி ஆண்டவர் கேட்டபோது நான் சொன்ன பதில், ஆண்டவரே கேட்டா எப்படியும் நீங்க நோண்டா, கேட்டா எப்படியும் ஆண்டவர் என்னதான் சொல்லுவார்? எலியேசருக்கே நோ சொன்னவர் இதுக்கு எஸ் சொல்லுவாரா? சில காரியங்கள் நம்ம ஜெபத்தில் வைக்காததுக்கு காரணம் என்ன தெரியுமா? நமக்கு தெரியும் இது ஆண்டவர் அனுமதிக்கிறது இல்லைன்னு. எல்லா விஷயத்துக்கும் உங்க சித்தம் நிறைவேறட்டுன்னு கேட்போமா நம்ம? ஏன்னா நமக்கு தெரியும் சில காரியங்கள் இது சித்தத்துக்கு மாறானது.
நம்ம விருப்பங்களை தான் நாங்கள் முன் வைக்கிறோம். இந்த இடத்துல ஆபிரகாம் கர்த்தருக்கு செவி கொடுத்தான் என்று சொல்லவில்லை. அவன் சாராயின் வார்த்தைக்கு, பைபிளில் இருக்கிற ஒவ்வொரு வார்த்தையும் கவனிக்கணும். இது சரித்திரம் படிப்பதற்காக எழுதப்பட்டதல்ல. ரோமர் 4 சொல்லப்பட்டிருக்கிறது, இது அவனுக்காக மாத்திரமல்ல நமக்காகவும் எழுதப்பட்டிருக்கிறது. சில காரியங்களுக்கு நாம் தேவ சத்தத்துக்கு செவி கொடுக்காமல் மற்ற சத்தத்துக்கு செவி கொடுக்கிறோம். ஏன் இந்த காரியத்தில் அவனுக்குள்ள ஒரு விருப்பம் இருந்துச்சு, ஒரு யோசனை இருந்துச்சு, அதை ஆண்டவர்கிட்ட வைத்தார். ஆண்டவரே, என் வீட்டில் எலியேசர், ஆண்டவர் நோன்ட்டார். அப்போ இப்பொழுது சாராள் ஒரு யோசனை கொண்டு வரும்போது ஆபிரகாமுக்கு தெரியும் அல்லவா, நான் வச்சதுக்கு அவர் நோ சொல்லிட்டார்னா சாராள் வைக்கிறதுக்கு டபுள் நோ தான் சொல்லுவார். ஆனால் அதனால பேசாம நம்ம சாராளுக்கு செவி கொடுத்துரும். ஏன் சில காரியங்களை நம்மால் ஜெபத்தில் வைக்க முடியவில்லை? பதில் ஒன்றுதான், நான் கேட்கிற காரியம் தேவ சித்தம் இல்லை என்பது நமக்கு நன்றாய் தெரிகிறதுனால. தேவ சித்தம் அல்லாத காரியம் நமக்கு இன்னைக்கு நன்மையா இருக்கும், ஆனா பின்னாட்களிலே இதே சாராள் சொல்ற, ஐயோ இந்த இஸ்மவேலால ஈசாக்குக்கு பிரச்சனை, துரத்தி விட்டுருங்க. இன்னைக்கு எத்தனை பேர் அந்நிய சத்தத்துக்கு செவி கொடுத்து, எந்த ஒரு காரியமாகட்டுங்க, திருமண விஷயத்திலிருந்து எல்லா காரியமும், எதுவுமே ஒரு நாள் ஈவெண்ட் கிடையாதுங்க. தேவன் செய்வதெல்லாம் நிலைத்திருக்கிறது. தேவன் செய்வது எதுவோ அது என்றைக்கும் நிலைக்கும். அதனோட ஒன்றையும் கூட்டவும் கூடாது, ஒன்றையும். இங்கே தேவன் செய்கிற காரியத்தோடு இவர்கள் ஒன்றை கூட்ட பார்க்கிறார்கள், ஆனால் அது பின்னாட்களிலே பெரிய பிரச்சனை ஆயிட்டு. நம்முடைய ஆலோசனைகளினாலே கூட்ட பார்க்கிறோம், குறைக்க பார்க்கிறோம். 15வது அதிகாரத்தில் தேவன் செய்கிறதுல ஒன்னு குறைக்க பார்க்கிறான். அந்த எலியேசர் வேலைக்காரன் தமஸ்கு ஊரான். ஏன் நான் எலியேசரை அழைத்து வரவில்லை, நான் ஒன்னதான் அழைத்து வந்தேன். 16வது அதிகாரத்தில் இப்ப கூட்ட பார்க்கிறாங்க ஒண்ணு. ஆபிரகாம் அதற்கு செவி கொடுத்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஏன்னா இது ஆண்டவர் சமூகத்தில் வச்சா ஆண்டவர் நோ சொல்லுவாரு. நமக்கு 100% தெரிஞ்ச விஷயத்தை நம்ம பிரேயர்ல வைக்க மாட்டோம். நம்ம உண்மையிலேயே தேவ சித்தம் நடக்கணும்னா எந்த ஒரு காரியத்துக்கும், பிள்ளைக்கு ஒரு அட்மிஷன் போற காரியம், நமக்கு ஒரு ஸ்கூல்ல பிடிச்சிருக்கும், இந்த ஸ்கூல்ல எனக்கு ஒரு அட்மிஷன் கிடைக்கணும், இந்த காலேஜில் எப்படியாவது என் பிள்ளைக்கு. அப்போ அந்த இடத்துல நம்ம உண்மையில எப்படி ஜெபம் பண்ணோம்? தேவ சித்தமானால் கிடைக்கட்டும். ஜெபம் பண்ணோமா? இல்லை. கிடைக்கலன்னா சொல்லுவோம், வேற வழி இல்லை, தேவ சித்தம். ஏன்னா ஜெப குறிப்பு வரும் இல்லையா, நமக்கு தெரியல எல்லாம். அது அந்த ஆசை தவறல்ல. ஆனால் பொல்லாதவர்களாகிய நீங்களே உங்க பிள்ளைகளுக்கு இப்படி செய்ய பார்க்கும்போது பரலோக பிதா, அப்ப நான் என் பிள்ளைக்கு என்ன செய்யணும்னு நினைக்கிறேனோ அதை விட பெஸ்ட் என்ன அப்படின்னா, என் தேவன் என் பிள்ளைக்கு ஒன்னு செய்யணும்னு நினைச்சிருக்கிறார் தெரியுமா, அதுதான். அப்பதான் நான் என்ன செய்யணும்? ஆண்டவரே, எனக்கு இப்படி ஒரு ஆசை இருக்குது ஆண்டவரே, ஆனா இது உங்க சித்தம் இல்லைன்னா இது வேண்டாம் ஆண்டவரே, உங்க சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுகிறது போல. இதுதான் பிரேயர். இதை ஆண்டவர்கிட்ட கேட்டா ஆண்டவர் எப்படி என்னதான் சொல்லுவார்? நோதான் சொல்லுவார். அதனால வேண்டாம். நாங்க படிக்கும்போது டூருக்கு போறதுக்கு எங்க மேடத்துல கேட்டோம். 1 வருஷம் கேட்டோம், நோ சொன்னாங்க. 2 வருஷம் கேட்டோம், 2வது வருஷம் கேட்டோம், நோ சொன்னாங்க. அடுத்த வருஷம் நாங்க கேட்கல, நாங்க போயிட்டோம் டூருக்கு. ஏன் கேட்காம போனோம்னா, கேட்டா, ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன், உடனே நீங்க அது எங்க டூருக்கு போயிருப்பாங்க. நம்ம நிறைய கேட்காம செஞ்சுட்டு கடைசியில் அங்க வந்து நின்றுதான் டூர் போனவங்களும் எழும்புங்க உள்ளே ஐயா, அவ்வளவுதான். நம்ம சுத்தி அவரை விட்டு சுத்தி எங்க வந்து நிக்க போறோம்? நம்முடைய ஆவிக்கு மறைவாக நான் எங்கே போவேன்? அதான் ஆண்டவருக்கு வர கோபத்தை பாருங்க. ஏசாயா 31 என்று நினைக்கிறேன். ஏசாயா 31 கொஞ்சம் மானிட்டுருவீங்க. ஏசாயா 31 தான் என்னை அல்லாமல் அந்த வசனம் எடுத்தீங்களா? 1வது வசனம் 31 பாவத்தோட பாவத்தை
பணத்தை கூட்டும்படி என்னை அல்லாமல் ஆலோசனை பண்ணி. அவ்வளவுதான். உனக்குள்ள நிறைய யோசனை எழும்புது. நீ ஆபிரகாமே 15வது அதிகாரத்துல உனக்குள்ள எழும்புன யோசனை நீ ஏன் கூட டிஸ்கஸ் பண்ண, அப்ப நான் உனக்கு கிளியர் பண்ணிட்டேன். ஆனா 16வது அதிகாரத்துல சாராள் உன்கிட்ட ஒரு ஆலோசனை சொல்றாங்க, அது நீ யார்கிட்ட வந்திருக்கணும் ஆபிரகாமே? இல்ல இல்ல, ஆண்டவரே உங்களுக்கு அவ்வளவு பத்தி தெரியாது, அவர் சொல்லி ஒண்ணு கேட்கலன்னா. நான் ஆவிக்குரிய கண்ணோட்டத்தோடு இது சொல்றேன். இந்த 16வது அதிகாரத்தில் நீங்க கவனிச்சீங்கன்னா தெரியும், இந்த சாராயின் வார்த்தைக்கு ஆபிரகாம் செவி கொடுத்தான் இருக்கு 16:2. ஓகே, இப்பொழுது ஆகார் இடத்தில் சேருகிறான், அவள் கர்ப்பவதி ஆகிறாள். கர்ப்பவதி ஆனது அவள் என்ன செய்கிறாளா, சாராளை அற்பமாய் எண்ணினாள். அப்பொழுது சாராள் ஆபிரகாம் பற்றி பார்த்தீங்களா எப்படி நடக்குது பார்த்தீங்களா அப்படி சொல்லிட்டு ஆபிரகாம் இடத்துல பேசும்போது ஆபிரகாம் ஒரு வார்த்தையை சொல்லுகிறார் பாருங்கள், 6வது வசனம். அதற்கு ஆபிரகாம் சாராயை நோக்கி, இதோ உன் அடிமை பெண் உன் கைக்குள் இருக்கிறார், உன் பார்வைக்கு நலமானபடி அவளுக்கு செய். அப்பொழுது சாராய் அவளை கடினமாய். நல்ல கவனிங்க, எந்த சத்தத்துக்கு நாம செவி கொடுக்கிறோமோ அதுதான் நம்மிலே ஓங்கி இருக்கும், அதுதான் டாமினேட் பண்ணும். 15வது அதிகாரத்தில் கர்த்தருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கிறான், கர்த்தர் சொன்னபடி காரியங்களை நடப்பிக்கிறான். ஆனால் 16வது அதிகாரத்தில் சாராயின் சத்தத்துக்கு செவி கொடுத்த போது அந்த வீட்டில் சாராயின் கை தான் இப்போ ஓங்கி இருக்குது. அவள் கடினமாய் நடத்த ஆரம்பிக்கிறாள். பரலோக சத்தம் உலக சத்தம் நம்மை டாமினேட் பண்ணுவது எது? பரலோக சத்தமா உலக சத்தமா? ஆமா, அவள் உன்கிட்ட இருக்கிறாப்பா, உன் சொற்படி தான் காரியம் நடந்து, அதுக்கப்புறம் அங்கே நடந்ததே வேற. ஆமா, எந்த சத்தம் நம்ம வீட்டில், எந்த சத்தத்துக்குங்க நம்ம குடும்பமா செவி சாய்க்கிறோம்? பரலோக சத்தம். ஆண்டவர் சொல்ற, இங்க பாருப்பா, நீ இப்படி இப்படி செய்ப்பா, உன் பிள்ளைங்களை இந்த வழியில நடத்துன்னு சொல்லும்போது சொந்தக்காரங்க வண்டி பிடிச்சு வருவாங்க, இங்க வா, அங்க பாரு, அங்க எல்லாரும் அப்படி இருக்கும்போது ஏன் உன் பிள்ளைங்களை எப்படி விட்டுருக்க, வா. எந்த சத்தத்துக்கு நம்ம செவி கொடுக்கிறோம்? நீங்க அதுக்கப்புறம் கவனிச்சிங்கன்னா தெரியும், ஆண்டவர் பேசுறதை நிறுத்திட்டார் தெரியுமா? என்னைக்கு நாம அந்நிய சத்தத்துக்கு அல்லது உலக சத்தத்துக்கு, உலக உறவுகளின் சத்தத்துக்கு நம்ம செவி கொடுக்க ஆரம்பிக்கிறோமோ, 13 வருஷம் ஆண்டவர் பேசுறதை ஸ்டாப் பண்ணிட்டார். இன்னைக்கு அநேக சத்தங்களுக்கு செவி கொடுத்து அதுவரை கேட்டுக்கொண்டிருந்த கர்த்தருடைய சத்தத்தை ஆண்டவரை பேசும் என்று சொல்லி எல்லாம் இதுவரை கர்த்தர் ஆபிரகாம் இடத்துல பேசவில்லை. கூப்பிட்டு பேசினார். படுத்து தூங்கினா சொப்பனத்தில் பேசுவார், சும்மா நின்னா அவர் கர்த்தர். இப்படிதாங்க 12, 13, 14, 15 இந்த 4 அதிகாரத்தில் கர்த்தர் பேசாம இருக்கவே இல்லை. ஆனா 16வது அதிகாரத்தில் கர்த்தர் பேசவே இல்லை. அடுத்து 17வது அதிகாரம், இந்த 16லிருந்து 17க்குள்ள 13 வருஷம் போயிட்டு, நான் எப்பொழுது உலக சத்தத்துக்கு செவி சாய்க்க, உறவுகளின் சத்தத்துக்கு, சொசைட்டியின் சத்தத்துக்கு, சொந்தங்களின் சத்தத்துக்கு, இப்படி 4 பேரை திருப்திப்படுத்த நான் என்னைக்கு செவி சாய்க்க ஆரம்பிக்கிறேனோ, எனக்கு நஷ்டப்படுவது எது தெரியுமா? பரலோகத்திலிருந்து தொனிக்கிற சத்தம். ஆபிரகாமே, உன்னை இதுவரை வாழ வைத்தது எந்த சத்தம்? ஆமென். ஆபிரகாமுக்கு வந்த சாராளுக்கு இப்படி ஒரு எண்ணம் உண்டாக காரணம் என்ன? காரணம் ஒண்ணுதான், ஆபிரகாம் செல்வ சீமானா இருந்தான். ஐயோ, நம்ம சொத்து அடுத்து யாருக்கு போயிடும். நம்ம யோசனையை மாறுது பாருங்க. கொஞ்சம் நம்ம வசதி வரும்போதே நம்ம பிளான்லாம் மாறுது, நம்முடைய திட்டங்கள்லாம் மாறுது. இதே வசதி இல்லை, ஒன்றும் இல்லைன்னா நம்ம இப்படி யோசிப்போமா? ஆண்டவருக்கு தெரியாதாங்க, அவர் தலைமுறைகளின் தேவன்க, 1000 தலைமுறைக்கு இரக்கத்தை காக்கிறவர். அதுவரை 12வது அதிகாரத்தில் பேசுறார், 13வது அதிகாரத்தில் பேசுறார், 14 மெல்கிசேதேக்கு மூலமாய் வந்து பேசுறார், 15 சொப்பனத்தில் தரிசனத்தில் பேசுறாரு, 16 பேசல ஆபிரகாம்கிட்ட. ஏன்னா அவன் எந்த சத்தத்துக்கு செவி கொடுக்க ஆரம்பிச்சிட்டான்னா, சாராளின் சத்தத்துக்கு, உலக உறவுகளின் சத்தத்துக்கு. அடுத்த கேள்வி இதுதான், ஆபிரகாம் வாழ்க்கையில் இன்னும் வாக்குத்தத்தம் நிறைவேறவில்லை. அதே நேரத்தில் 13 வருஷம் ஆண்டவர் ஆபிரகாம்கிட்ட பேசவும் இல்லை. அடுத்த கேள்வி, வார்த்தை நிறைவேறாதது வருத்தமா, கர்த்தர் பேசாதது வருத்தமா? ஆமென். இன்னைக்கு நான் வாழ்க்கையில வருத்தப்படுவது வாக்குத்தத்தம் நிறைவேறாததை குறித்தா, கர்த்தர் பேசாததை குறித்தா?
வாக்குத்தத்தம் நிறைவேறாததை குறித்து தான் நான் வருத்தப்படுறேன்னா, அவர் பேசலைனாலும் பரவாயில்ல, எனக்கு வாக்குத்தத்தம் நிறைவேறினா போதும் என்றால் நான் அவரிடத்தில் பழகினது நன்மைக்காக மட்டும். 13 வருஷம் பேசலையே. இப்போ ஆபிரகாமுக்கு 2 காரியம். ஒன்று, வாக்குத்தத்தம் நிறைவேறல, கர்த்தர் பேசவும் இல்லை. நம்முடைய வாழ்க்கையில் இந்த அனுபவங்கள் வரும்போது நம்ம எதை குறித்து கவலை? நம்முடைய கவலை என்ன? ஆண்டவரே, யோபுவினுடைய கவலை என்ன தெரியுமா? முதல் கவலை, எனக்கு முந்தின சீர் இப்போ இருந்திருந்தா நல்லா இருக்கும். அன்னைக்கு என்ன இருந்தா? அன்னைக்கு எனக்கு எல்லாம் அப்படி இருந்த 500 ஆடுகள் ஒட்டகங்கள் அப்படியே சொன்னார். இல்லை, அன்னைக்கு அவருடைய ரகசிய செயல் என் கூடாரத்துக்கு மேல இருந்துச்சு. இந்த ரகசிய செயலுங்கிற வார்த்தையினுடைய சரியான அர்த்தம் ஃப்ரெண்ட்ஷிப். அன்னைக்கு நாங்கள் அப்படி இருந்தோம் தெரியுமா? அதுக்கப்புறம் என் பிள்ளைங்க என்ன சுற்றி இருந்தோம், அதெல்லாம் 2வது விஷயம். முதல் விஷயம், எனக்கு அந்த முந்தின சீர் வேணும். முந்தின சீர் என்ன வேணும் யோபுவே? அந்த ஃப்ரெண்ட்ஷிப் எனக்கு அவர் கூட. இன்னைக்கு வாக்கு தத்துவம் நிறைவேறவில்லை, வார்த்தையும் இல்லை. எதை குறித்து கவலைப்படுறோம்? அவன் கார்ல போறான், எனக்கு கார்ல. இதுதான் கவலையா? ஆண்டவரே, அன்னைக்கு என்ன கூட்டு பேசிட்டு இருந்தீங்க, இன்னைக்கு 13 வருஷம் ஆச்சு உங்க சத்தம் கேட்டு. ஆண்டவரே, எனக்கு அது நடக்கலைனாலும் இது வேணும்பா. நம்ம கவலை எதுல கவலைப்படுறோங்க? அப்ப இல்லைன்னு கவலைப்பட சொல்றாங்க சீஷர்கள், அனுப்பிவிடுங்க. அப்பா இருக்கிறார்ல இந்த வனாந்திரத்தில், உனக்கான அப்பம் இல்ல, ஆனா உன்னை சுமக்கிற நடத்துகிற ஒரு அப்பா இருக்கிறார்ல. அப்பத்துக்காக இந்த அப்பாவை விட்டு ஜனங்களை அனுப்பிவிட பாக்குறியா? உட்கார வைத்தார் ஆண்டவர். அப்பத்துக்காக இவங்களை அனுப்பிவிடா, என்ன விட்டு அனுப்பிவிட பாக்குறியா? அப்பத்துக்காக 3 நாள் உட்கார வச்சுட்டு, அப்பம் இல்ல அனுப்பி விடுங்க. அப்பத்துக்காக அப்பாவை விட்டு அனுப்பிவிட பாக்கிறியா? உட்கார வைத்தார். எது இல்லைன்னு வருத்தப்படுறோம்? இந்த கேள்விக்கு பதில் நம்ம கிட்ட தான் இருக்கு. நம்ம ஆண்டவர்கிட்ட என்ன சொல்ல போறோம்? நான் இத்தனை வருஷம் வந்தேன் ஆண்டவரே, அவருக்காம 12வது அதிகாரத்திலையும் வாங்கிட்ட இல்லை, 13வது அதிகாரத்திலையும் வாங்கிட்ட இல்லை, 14வது அதிகாரத்திலையும் வாங்கிட்ட இல்லை, 15வது அதிகாரத்திலும் வாங்கிட்ட இல்லை. ஆனால் வாங்கிட்ட பேசிட்டே இருந்தேனே. 16வது அதிகாரத்திலும் இல்லைதான், ஆனால் பேசல. நீ எதை நினைச்சு வருத்தப்படுற ஆபிரகாமே? சபையே நாம் எதை நினைச்சு வருத்தப்படுகிறோம்? ஆண்டவர் செய்வேன் என்று சொன்ன காரியத்தை செய்யாமல் இருப்பதை குறித்தா, அல்லது என்கிட்ட பேசி இவ்வளவு நாள் ஆச்சு அதை குறித்தா? எதை நினைச்சு நம்முடைய வருத்தம் என்ன? உண்மையில இந்த ஆபிரகாமுடைய வருத்தம் எதுவா இருந்திருக்கும் தெரியுமா? கர்த்தர் பேசாததை குறித்து தான். வெறும் வாக்குத்தத்தத்தை குறித்து தான் வருத்தம் இருந்திருக்குமா? இருந்தால் கர்த்தர் ஆபிரகாமை ஒரு நாளும் தம்முடைய சிநேகிதன் என்று சொல்லி இருக்க மாட்டார். தாவீது சொல்றார் பாருங்க, 2 வசனங்கள். அது படிக்கும் போது இந்த வசந்த செய்தியோடு அதை பார்த்தபோது, ஆமா, இந்த வார்த்தையெல்லாம் எப்படி இருந்திருக்கிறார்ல. 28:1 வாசிங்க, சங்கீதம் 28:1. என் கண்மலையாகிய கர்த்தாவே, உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன், நீர் கேளாதவர் போல மௌனமாய் இராதேயும். நீர் மௌனமாய் இருந்தால் நான் குழியில் இறங்குகிறவர்களுக்கு. எனக்கு மட்டும் அது இல்லைன்னா, எனக்கு மட்டும் இந்த வேலை கிடைக்கலன்னா, எனக்கு அப்படி இல்லை. நீர் பேசாவிட்டால் நான் உடைந்து. அவர் சொல்றாரு, நீங்க மட்டும் மௌனமா இருந்தா நான் குழியில் இறங்குகிறவர்களுக்கு ஒப்பாயிருவேன். எனக்கு அது செய்யுங்க இது செய்யுங்கன்னு சொல்லல, ஏதாவது பேசுங்கப்பா. 83:1 சங்கீதக்காரன் இப்படி சொல்லுகிறார், தேவனே மௌனமா இராதையும் பேசாமல் இராதையும், சும்மா இருக்காதீங்கப்பா, ஏதாவது பேசுங்கப்பா. என்ன வார்த்தை! நீங்க மட்டும் பேசலன்னா நான் குழியில் இறங்குறவர்களுக்கு ஒப்பாயிருவேன். ஆண்டவரே, மௌனமா இருக்காதீங்க, பேசாம இருக்காதீங்க, தேவனை சும்மா இருக்காதீங்கப்பா. நான் இவ்வளவு கூப்பிடுறேன், நீங்க ஏதாவது ஒரு வார்த்தை. நம்ம கவலை எதுலங்க இருக்குது? ஒருவனை இருதயத்துக்கு ஏற்றவன் என்று, ஒருவனை சிநேகிதன் என்று, ஒருவனை என் தாசன், ஒருவனை எனக்கு மிகவும் பிரியமானவன் என்று. 1 மாசம் யார்ட்டையும் ஜெபம் பண்ணக்கூடாது, வேற எதையும் நோக்கி விண்ணப்பிக்க கூடாதுங்கிற கட்டளை பிறந்ததும் தானியேல் போயிருந்து ஜெபம் பண்றான். ஏன்னா இந்த பதவியை விட, இந்த ஜீவனை விட, இந்த ஜீவன் போகிறதுல இருக்கிற வலியை விட
எனக்கு அவரோடு பேசாம இருக்கிற வலியை என்னால தாங்க முடியாது. நேச மரணத்தை விட வலியது. அவன் முன் போல அவனுடைய எண்ணம். நான் அன்னைக்கு அவன் என்னை கைப்பிடித்த நாள்ல நான் அவர்கிட்ட எப்படி பேசி பழகினேனோ அப்படியே தான் அவன். எது நமக்கு கவலை அளிக்கிறது? 119:82 தாவீது என்ன சொல்லுகிறார் தெரியுமா? எப்பொழுது என்னை தேற்றுவீர் என்று உங்க கரத்தில் இருக்கிற நன்மையின் மேல் என்று சொல்லவில்லை, உம்முடைய வாக்கின் மேல் நோக்கமா. அப்ப எனக்கு தேறுதல், எனக்கு ஆறுதல், ஆண்டவர் நீங்க எனக்கு ஏதோ செய்யறதில்லப்பா, அது எனக்கு ஜீவ காலம் நீங்க தொடர பண்ணீங்க. ஆனா எனக்கு தேறுதல், எனக்கு ஆறுதல் என்பது நீங்க என் கூட பேசுறது. இன்னைக்கு அப்பா என்கிட்ட ஏதாவது பேசணும்னு நான் இங்க வந்திருக்கிறேன்னு சொல்றவங்க மாத்திர கைகளை உயர்த்தி, இல்ல இங்க போனா எனக்கு அது நடக்கும், அவங்களுக்கு அது நடந்துச்சு, அப்படி வந்த கூட்டத்தில் இல்லைங்க. அதுக்கு மேல நான் வந்ததே என்கிட்ட ஏதாவது ஒரு வார்த்தை. நீர் பேசாவிட்டால் நான் தளர்ந்து போவேன், தள்ளாடி போவேன். நீர் பேசா அன்பு தம்பி தங்கச்சி, அன்பு சகோதரா சகோதரி, அன்பு பெரியவர்களே, எதுங்க நமக்கு வலிக்குது? தாவீது சொல்ற, அப்ப சும்மா இருந்துடாதீங்க. என்னுடைய தேர்தல் என்பது எனக்கு தேவன் தருகிற நன்மையில் அல்ல, என்னுடைய தேர்தல் என்பது எனக்கு தேவன் என்னோடு பேசுறதுல. வாழ்க்கையில இந்த தேடல் எத்தனை பேருக்கு இருக்கிறது? நம்ம கேட்ட காரியம் கிடைக்காததும் ஜெபத்தை விட்டுட்டோம்னா நமக்கு அவர் பேசலைன்னாலாம் கவலை கிடையாது. நமக்கு நான் கேட்டது நடக்கணும். நடந்தா சர்ச்சுக்கு, ஒரு சர்ச்சில் போய் ஜோம் பண்ணி நடக்கலை, அடுத்து ஒரு 2-3 சர்ச்சுக்கு, அடுத்து அங்கே வண்டி பிடிச்சு அங்கே, வண்டி பிடிச்சு இங்கே, அங்கேயும் போய் நடக்கலையா? ஒன்றும் கிடையாது. ஒருத்தங்க இப்படி சொன்னாங்க, நான் ஒரு காரியத்தை ஆண்டவர்கிட்ட கேட்டுட்டு இருக்கிறேன், கேட்டு மட்டும் அது எனக்கு கிடைக்கலன்னா நான் தேவனே இல்லை என்று சொல்லிடுவேன், நான் ஏத்திஸ்டா மாறிடுவேன், இப்படியே என்று சொன்னாங்க. இவ்வளவுதான் உறவா? இவ்வளவுதான் உறவா? நான் ரொம்ப கஷ்டப்பட்டு கேட்டுட்டு இருக்கிறேன் ஆண்டவர்கிட்ட, இது மட்டும் எனக்கு செய்யலைன்னா நான் அதுக்கு அவங்க நாங்கள் எப்படி இல்லாமல் ஜோம் பண்ணணும், அப்படி இல்லை, எளியவ மாதிரி பெண்டாகி ஜோம் பண்ணி பார்த்துட்டேன், அப்படி ஜோம் பண்ணி இது மட்டும் செய்யலைன்னா நானே எல்லாத்தையும் சொல்லுவேன் கடவுள் இல்லை அப்படின்னு. சிரிக்கவா அழவா? இதுக்காகவா அந்த உறவை தந்தார்? செய்யறது மட்டும்னா அங்கிருந்தே செய்யலாமே. பிதாவுக்கு சமமாயிருப்பதை கொள்ளையாடின பொருளா எண்ணாமல் தேவன் தம்மை தாழ்த்தி தூதனாய் மாறவில்லை, தேவன் தம்மை தாழ்த்தி நம்மை போல ஒருவராய் மாறினார். சிலுவையில் அப்பா பிள்ளைங்கிற உறவை எனக்கு சம்பாதித்து தந்ததற்கு இடையில எனக்கு ஒரு நன்மை தான் பெருசா இருக்கும்னா நாம் எல்லாம் ஏமாத்துறோம், அப்பான்னு சொல்லி ஏமாத்துறோம். சொத்துக்காக சில பிள்ளைங்க சுத்திட்டு இருப்பாங்க தெரியுமா, அப்படி இருக்கிறோம். நினைச்சது கிடைக்கலன்னதும் அதே பிள்ளைங்களை தகப்பனை தூக்கி போட்டு மிதிப்பாங்க. என்னை ஏமாத்திட்டார், என்னை ஏமாத்திட்டாங்க. நேத்து வர கொஞ்சினீங்களே, தோல்ல தூக்கி வச்சு அப்பாவுக்கு ஊட்டி கொடுத்தீங்களே, அம்மாவுக்கு ஊட்டி கொடுத்தீங்களே. ஊட்டி கொடுத்தேன், ஆனா ஊட்டியில் இருக்கிற இடத்த மட்டும் எனக்கு அவங்க தரல. இப்படி இப்படி ஒரு கூட்டம் இன்னைக்கு ஆண்டவரை தேடிட்டு இருக்கிறாங்க. இல்ல இப்படி ஒரு கூட்டம். இவ்வளவு தானான்னு கேட்கிறார் ஆண்டவர், இவ்வளவு தானான்னு கேட்கிறார் ஆண்டவர். வலிக்குது இல்ல? எனக்கு வலிக்குது. நான் கேட்ட சில காரியங்கள் கிடைக்கல, ஆண்டவரே இவ்வளவுதானாடா? இல்லப்பா, லவ் யூப்பா, லவ் யூப்பா. பேச எனக்கு நீங்க சொன்னது செய்வீங்க, நான் கேட்டது கிடைக்குதோ கிடைக்கலையோ, என்கிட்ட பேசலைன்னா நான் குழியில் இறங்குகிறவர்களுக்கு உண்மை இல்லை. என்னால வார்த்தை இருந்தா வாழலாங்கிறதுக்கு நான் மட்டும் இல்லை, இங்க இருக்கிற அத்தனை பேரும் சாட்சி. வார்த்தையானவரே, ஆதியில் இருந்தவரே, எனக்காய் வந்தவரே, எல்லா
இருந்தால் சில காரியங்கள் என்ன ஆண்டவரை போங்க ஆண்டவர், நானும் உங்களை நம்பி எனக்கு கிடைக்கலன்னு வரும்போது ஆண்டு ஒரே கேள்வி கேட்குறேன், இவ்வளவுதானாடா அப்படின்னு கேட்குறேன். இவ்வளவுதானா உனக்கு? இவ்வளவுதானா? யோபு என்ன சொன்னார் தெரியுமா? எனக்கு கொன்று போட்டார். I love you Lord. நான் கேட்டு பல ஆண்டுகள் காத்திருந்து எனக்கு கேட்டு ஒண்ணு கிடைக்கல. அப்படியே நான் விட்டுட்டு போகும்போது ஆண்டவர் கூப்பிட்டு கேட்கிறார், இவ்வளவுதானாப்பா? இவ்வளவுதான் என் மேல வச்ச நேசம்? அப்ப இதுக்குதான் என்ன சுத்தி சுத்தி அப்பா அப்பான்னு கூப்பிட்டியா? இதுக்குதான் அப்படி இப்படி எல்லாம் பாட்டு எழுதி பாடினியா? இவ்வளவுதானா? இல்ல ஆண்டவரே. ஆமென். இவ்வளவுதானா? ஜெபம் பண்ணலாமா? இந்த கேள்விதான் முன்னாடியே வந்துட்டு இருக்கு. இவ்வளவுதானா? என் மேல வச்ச பாசம், என் கூட இருக்கிற நெருக்கம் இவ்வளவுதானா? நம்முடைய கேள்விகளுக்கெல்லாம் அங்கிருந்து பதில் வந்துச்சு. இப்போ அவருடைய கேள்விகளுக்கு நம்முடைய பதில் என்ன? ஏன் என்கிட்ட இந்த காரியத்தை நீ சொல்லல? ஏன் என்கிட்ட நீ கேட்கல? யாரோ சொன்னதை கேட்டு என்னெல்லாமோ செஞ்சு. அவர் வார்த்தைக்கு செவி கொடுப்பதனால் ஆசீர்வதிக்கப்படுகிறோம். உலக வார்த்தைக்கு செவி கொடுக்கிறதுனால் வாதிக்கப்படுகிறோம். வாதிக்கப்படும் போது சகாயம் அவரிடத்துல தான் தேடுகிறோம். நமக்கு வேற யாரும் உண்டு? நான் ஆண்டவர் கேட்கிறேன், ஏன் இதை என்கிட்ட சொல்லல? நான் சொன்ன நீங்க செய்ய மாட்டீங்க. இது உங்க சித்தம் இல்லைன்னு தெரியும், தெரியுதில்ல? நான் உனக்காக ஏதாவது தீமை வைத்திருப்பான திட்டத்துல இல்லப்பா. அப்ப உனக்கு இது தீமைன்னு தெரியுதில்ல? இல்லப்பா, அவங்கள பிரியப்படுத்த, இவங்களை பிரியப்படுத்த. நீ 4 பேரை பிரியப்படுத்து, சந்தோஷம்தான். ஆனா நீ கஷ்டப்படும் போது நான் மட்டும்தானே உன் கூட இருக்கிறேன். ஆகாரே, நீ வனாந்திரத்தில் அழும்போது நான் மட்டும்தானே உன் கூட இருக்கிறேன். ஹல்லேலூயா. ஜீசஸ். ஜெபம் பண்ணுங்க. சில காரியங்கள் நான் எதிர்பார்த்தது நடக்கல, கேட்டது கிடைக்கல. ஜெபம் பண்ணாம விட்டுருக்கிறோம்ல, பேசாம விட்டுருக்கிறோம்ல, தேடாம விட்டுருக்கிறோம்ல. ஆண்டவர் கேட்கிற, இவ்வளவுதானா? இவ்வளவுதானா? Love you Father, love you Father. உம்மையே நான் நேசிப்பேன், உம்மையே நான் நேசிப்பேன். உம்மை நான் பின் திரும்பேன். பிரியமானவர்களே, டைம் முடிஞ்சிட்டு லாஸ்ட் ஜெபம்னு சொல்லிட்டு நிக்காதீங்க. ஒரு சில நிமிடங்கள் இந்த கேள்விகளுக்கு உங்க பதிலை கேட்க கர்த்தர் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். இத்தனை வருஷம் ஆச்சுன்னு சொல்லி நீ தள்ள போறியா? இல்ல. இத்தனை வருஷம் நான் உனக்கு செய்யலேன்னு ஃபீல் பண்றியா? நான் உன்கிட்ட பேசலேன்னு ஃபீல் பண்றியா? செய்யலேன்னு ஃபீல் பண்றேன்னா நீ நன்மைக்காக தான் வர. பேசலேன்னு ஃபீல் பண்ண நீ உறவுக்காக வர. அப்பா, எனக்கு நன்மை வேணும், உண்மைதான். ஆனா நான் வந்திருக்கிறது உறவுக்காக. பேசுங்க. ஆண்டவர் கேட்கிற, இவ்வளவுதானா? இவ்வளவுதானா? பேசுங்க, ஆண்டவர்கிட்ட பேசுங்க. கொஞ்ச நாள் சர்ச்சுக்கு வந்தா அப்படி செஞ்சா இப்படி செஞ்சா அப்படி இருந்தா அது கிடைக்கும் இது கிடைக்கும். இப்படியா நீ வர சர்ச்சுக்கு? இதுக்குதான் வரியா நீ சர்ச்சுக்கு? உன்னை நான் எப்படி சொன்னேன் தெரியுமா? நீ எனக்கு அருமையான குமாரன். இப்படி யாருப்பா உன்னை பார்த்து சொல்லுவா? எனக்கு பிரியமான பிள்ளை. நான் இந்த உறவை ஆமே பார்த்துட்டு தான். நீ அப்ப நீ சொத்துக்காக தான் என்ன சுத்திட்டு இருந்தியா? நீ பணத்துக்காக தான் என்ன சுத்திட்டு இருந்தியா? இவர்கிட்ட போனா அப்பம் கிடைக்கும், இதுக்குதான் வந்து இருக்கிறியா? இல்லப்பா, எனக்கு நீங்க வேணும். நீங்க என்கிட்ட பேசலன்னா நம்ம குழியில் இறங்குகிறவர்களுக்கு ஒப்பாவே.
பேசாம மட்டும் இருந்துடாதீங்கப்பா. எது இருந்தாலும் போனாலும் உங்க உறவு இல்லைன்னா சும்மா இருக்காதீங்கப்பா, மௌனமா இருக்காதீங்கப்பா, பேசாம இருக்கிறாதீங்க. தாவீதுனுடைய துடிப்பை பார்த்தீங்களா? உறவு. நான் ஜெபம் பண்ணி பார்த்துட்டு எனக்கு கிடைக்கல, ஓகே, அதனால ஜெபத்தை நிறுத்திட்டு. அப்ப எதுக்கு ஜெபம் பண்ணணும்? பழகிறதுக்கா ஜெபம் பண்ணணும்? இல்லையே. பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, அந்த ஜெபத்தினுடைய ஆரம்பமே உறவு தாங்க. அந்த ஜெபத்தின் ஆரம்பமே உறவுதான். நம்ம அப்பான்னு மனதார கூப்பிடுறோம் அவரை. அவர் கற்றுத்தந்த ஜெபத்தின் ஆரம்பமே அந்த உறவு தான். எது உனக்கு வலிக்குது? 10 வருஷம் ஆச்சு இன்னும் நடக்கலைங்கிறது வலிக்குதா? அவர் பேசாம இருக்கிறது வலிக்குதா? ஆபிரகாமே கர்த்தர் கேட்கிறார். நான் இத்தனை வருஷம் ஆராதிச்சு, இத்தனை வருஷம் பைபிள படிச்சு முடிச்சு, இவ்வளவு செஞ்சோம், எனக்கு இன்னொன்னு நடக்கல, இனி நான் ஆராதிக்க மாட்டேன், ஜெபிக்க மாட்டேன். அப்போ அப்பான்னு கூப்பிட்டதெல்லாம் சும்மாவா? அப்பா டாடின்னு சொல்லி ஜெபம் பண்ணி இதெல்லாம் பொய்யா? எனக்கு அந்த முந்தின சீர் வேணும். என்ன வேணும்? 500 ஆடு ஒட்டகம் வேணும்? இல்ல, அந்த தேவனுடைய ஃப்ரெண்ட்ஷிப், ஆண்டவரோடு இருக்கிற அந்த ஃப்ரெண்ட்ஷிப் எனக்கு வேணும். சந்நிதியில் முழங்காலில் பாதையில் நான் என்ன துன்பமே வந்தாலோ நான் பின் திரும்பேனே. சந்நிதியில் என்ன துன்பமே நேசிக்கிறேன் சொல்ல விரும்புறவங்க மாத்திர கைகளை உயர்த்தி, உம்மையே நானே இருதயத்திலிருந்து சொல்லுங்க. அப்பா உம்மையே, I love you pa, 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 I love you pa. சந்நிதியில் I love you Jesus, I love you Jesus. நான் பின் திரும்ப மாட்டேன், எனக்கு நீங்க சந்நிதியில். Hallelujah. Jesus. ஆண்டவரே, பிரியமான சகோதரா சகோதரி, நம்மை குறித்த தேவனுடைய திட்டங்களும் தேவனுடைய எதிர்பார்ப்புகளும் பெரிது. நெடுநாள் காத்திருக்கிறது இருதயத்தை இழைக்க பண்ணும். ஆனா விரும்பினது வரும்போது அது ஜீவ விருட்சம் போல இருக்கும். ஆண்டவர் ஒரு காரியத்துக்காக ரொம்ப நாள் வெயிட் பண்ண வைக்கிறார்னா, அவர் ஏதோ ஒரு நாள் சந்தோஷத்தை தருகிறவர் அல்ல. அவருடைய திட்டம் என்பது பெரியது. அதனாலதான் வானத்தை அண்ணாந்து பாருங்கிறார்.
நீங்க என்ன பார்த்தாலும் அதுக்கு மேட்ச் ஆகாது. சில காரியங்கள் நன்மை போல தோணலாம், அது எதுவா இருக்கட்டும், அது யார் சொல்ற காரியமாகட்டும், தேவசமத்தில் வைங்க. ஆபிரகாம் 15வது அதிகாரத்தில் தன்னுடைய யோசனையை வைத்தான், கிளியராக்கப்பட்டது, தெளிவாக்கப்பட்டது. நான் 16வது அதிகாரத்தில் தன் மனைவியின் யோசனையை வைக்கல, ஆண்டவர் சமூகத்தில் வச்சிருந்த அந்த இடத்துல ஆண்டவர் அதையும் தெளிவுபடுத்தி இருப்பார். நீ அவரிடத்துல கேளுன்னு தான் பைபிள்ல இருக்கு. அவர் யாரையும் கடிந்து கொள்ளாதவராம். இப்படி கேட்கறிய, உனக்கு வெக்கமா இல்லைன்னா சொல்ல மாட்டார். அறியாமையில பலவீனத்துல கேட்பது அவருக்கு தெரியும். ஆண்டவர் சரிப்படுத்துவார், சரிப்படுத்துவார். ஆனா இது நடந்தே ஆகணுங்கிறதுக்காகவே ஆண்டவர்கிட்ட கேட்க மாட்டேங்கிறோம். கேட்டாலும் எப்படி கேட்கிறோம்? எனக்கு எப்படியாவது இது தாங்கன்னு தான் கேட்கிறோம். இது தேவ சித்தமா இல்லையா என்பதை நாம் கேட்பது இல்லை. ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உனக்கு தீமை செய்வானா? எப்ராஹிமே, நான் உன்னை எப்படி கைவிடுவேன்? உன்னை நான் எப்படி ஒப்பு கொடுப்பேன்? நான் மனிதன் அல்ல, நான் தேவனாயிருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் நல்லவர். ஆண்டவர் நேசிங்க. உறவுக்கு தாங்க முக்கியம், மீதி எல்லாம் அப்புறம் தாங்க. தேவனோடு இருக்கிற உறவுல பலப்பட, வளர கர்த்தர் ஒவ்வொருவருக்கு அனுக்கிரகம் செய்வாராக, ஆசீர்வதிப்பாராக. இந்த ஆபிரகாம், ஆமென், வாக்குத்தத்தத்தை சுதந்தரித்தவனாய் தான் காணப்பட்டான். ஆமென். தேவன் நம்முடைய வாழ்க்கையில எந்த நிலை அனுமதித்தாலும் சரி, இந்த தீபத்தை இன்னும் எரிய வைத்துக் கொண்டிருக்கிறாரா? உங்களுடைய ரிசல்ட்டும் வாக்குத்தத்தத்தை சுதந்தரித்தேன் என்பதா இருப்பதாக. விசுவாசத்தோடு வலது கரத்தை உயர்த்தி ஆமென். இயேசுவின் நாமத்திலே பரிசுத்த பிதாவை, நல்ல தகப்பனை, நன்றியோடு துதிக்கிறோம். கிருபையாய் உங்க சமூகத்தில் எங்களை அழைத்து கொண்டு வந்து பாட, துதிக்க, ஆராதிக்க, செபிக்க வைத்தீரே. நன்றி. எங்களோடு பேசினீரப்பா. எங்களுக்குள்ள எழும்புகிற கேள்விகள், எங்களை பார்த்து நீர் வைத்த கேள்விகள், முகமுகமாய் இடைப்பட்ட கிருபைகளுக்காய் நன்றி. நாங்கள் ஆண்டவரே உடைமைகளுக்கு அல்ல, உறவுக்கு முக்கியத்துவம் கொடுக்க எங்களுக்கு தேவன் கிருபை செய்தருளும். உணர்த்தினீரே, இதை காத்து நடக்க கிருபை செய்தருளும். ஒவ்வொருவரையும் சமாதானத்தோடு அனுப்புங்க. என்னென்ன தேவைகளோடு, எதிர்பார்ப்போடு உங்க பிள்ளைங்க உங்க சமூகத்தில் வந்திருப்பாங்க என்பதை நீர் அறிவீர். காரியங்களை கைகூடி வர பண்ணி சாட்சியை நிறுத்துங்க. இன்னைக்கு சில சாட்சிகளை கேட்க பண்ணினீரே, ஸ்தோத்திரம். இன்னப்பா சிலருக்காய் செபிக்க வைத்தீங்க, ஒவ்வொருவரையும் சாட்சியை நிறுத்துங்க. யார் யார் அந்தரங்கத்தில் இன்னைக்கு கண்ணீர் வடித்தார்களோ, இருதயம் உடைஞ்சு ஆராதனை வேளையில், ஜெப வேளையில், செய்தி வேளையில் உங்க சமூகத்தில் தங்களை ஊற்றினார்களோ, ஒவ்வொருவருக்கும் வெளியரங்கமாய் பலனை கொடுத்து கர்த்தர் சாட்சியாய் நிறுத்த கெஞ்சுகிறோம். திருமுகத்தை நோக்கி பார்க்கிறோம். எங்களுக்காய் யாவையும் செய்து முடிக்க போகிற எங்கள் தேவனாகி உன்னதமான தேவனை நோக்கி செபிக்கிறோம். இரக்கமுள்ள நல்ல பிதாவே, ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் சிநேகமும் பாதுகாவலும் நம் அனைவரோடும் எல்லா பரிசுத்தவான்களோடு கூட கர்த்தருடைய வருகை மட்டும் தங்கி இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா. God bless you. சமாதானத்தோடு போய் வாருங்கள். கர்த்தர் உங்களை